இன்று நம்ம எல்லோருக்குமே தெரிந்த ஒரு முக்கியமான நாள் ஆடிப்பெருக்கு. அதாவது ஆடி மாதம் வரக்கூடிய இந்த 18ஆம் தேதியை நம்ம ஆடிப்பெருக்கு அப்படின்னு எல்லோருமே நம்ம நம்மளுடைய ஊர்கள்ல ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரியான வழக்கத்துல கொண்டாடுறோம். ஒரு 2, 3 பேர் இந்த ஆடிப்பெருக்க உங்க ஊர்ல எப்படி கொண்டாடுவாங்க அப்படின்றத நீங்க சொல்லுங்க. அதற்கப்புறமாக ஆடிப்பெருக்கிற்கும் பிரபஞ்சத்திற்கும் நமது உடலுக்கும் உள்ள தொடர்பு, இந்த நாள்ல என்ன முக்கியத்துவம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். பல்வேறு பண்டிகை நாட்கள், பல்வேறு நாட்களை அந்த நாளினுடைய முக்கியத்துவம் கருதி என்ன பண்ணியிருக்காங்க, அத பண்டிகை நாட்களாக நாம கொண்டாடிட்டு இருக்கோம். அந்த நாளினுடைய முக்கியத்துவம் என்ன, உங்க ஊர்கள்ல என்ன கொண்டாடுவாங்க, யாரனா சொல்லாமா? பிசிக்கலா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்களேன். சாந்தா சிவா மேம். சாந்தா மேம். வணக்கம். வணக்கம் சாந்தா மேம். சாந்தா மேம், உங்க ஊர்ல ஆடிப்பெருக்க எப்படியாக கொண்டாடுவாங்க, என்ன மாதிரியான வழக்கம்? எங்க ஊர்ல உங்க ஊர் எது மேம்? உடுமலைப்பேட்டை ஓகே. பக்கத்துல திருமூர்த்திமலை டேம் இருக்கு, ஆ. அருவி இருக்கு. ம். நீர்நிலைகளுக்கு போவாங்க, பொதுவா நீர்நிலைகளுக்கு போவாங்க. ம். நீர்நிலைகளுக்கு போக முடியாதவங்க கிணத்தடியில மணல் பரப்பி அதுல 7 மஞ்சள்ல பிள்ளையார் பிடிச்சு வச்சு அதுக்கு கயிறெல்லாம் போட்டு காதோலை, கருமணி, காப்பரிசி கலக்கி வச்சு நகாப்பழம், கொய்யாப்பழம், பேரிக்காய் எல்லாம் வச்சு நீர் தெய்வத்தை வணங்கி சாமி கும்பிட்டு அந்த கயிறு கையில கட்டிக்குவோம். சித்திரான்னம் தான் சமைப்போம். காய்கறி சமைக்கல, சித்திரான்னம், பழம், துவையல், இதுதான் மத்தியானம் சமையலுக்கு செய்யணும். ஓகே. அப்படியே தைப்பொங்கல் அன்னைக்கு, தை மாதம் பொங்கல் திருவிழா அன்னைக்கு அப்படி நம்மளோட சமையல் என்னவா இருக்கும்? பொங்கல் பொங்கல் சமைப்போம். பொங்கல், சாம்பாரு, இது மொச்சை மொச்சை, இந்த பூசணிக்காய், சிகப்பு மஞ்சள் பூசணிக்காய் சமைப்போம். காய்கறிகள் எல்லாம் வச்சு சமையல் பண்ணுவோம். எல்லா காய்கறி. ஆமா. இப்ப இந்த 2 நாட்கள், இப்ப அம்மா சொன்னாங்க நம்ம நீர் தெய்வத்தை வழிபடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்குள்ளதான் எல்லா சூட்சுமமும் அதுக்குள்ளதான் அடங்கியிருக்கு. அதாவது இதுல நிறைய பேர் நம்மளுடைய முத்திரை வகுப்புகள் அட்டன் பண்ணவங்களும் இருக்கீங்க. இதற்கு புதியதாக இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களும் இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க இருக்கீங்களா? இதுவரை முத்திரை வகுப்புகள் எதுவுமே அட்டன் பண்ணாம முதல் முறை யூடியூப் சேனல்ல பாக்குறவங்க நிறைய பேர் இருக்கீங்க இல்லையா? முதல் முறை இப்பொழுதுதான் அட்டன் பண்றேன் அப்படின்றவங்க கமெண்ட்ஸ் ஓபன் பண்ணுங்களேன். யூடியூப் சேனல்ல கமெண்ட்ஸ் மட்டும் ஓபன் பண்ணி வைங்க. இதுவரை நம்ம வகுப்புகள் எதுவுமே அட்டன் பண்ணல, இதுதான் முதல் முறை நான் அட்டன் பண்றேன் அப்படின்றவங்களுக்கும் புரியுற மாதிரி ரொம்ப எளிமையான சில விஷயங்கள் நம்ம பார்ப்போம். அதாவது இரவு பகல் அப்படின்னு 2 இருக்கு இல்லையா? அப்ப கமெண்ட்ஸ் ஓபன் பண்ணி வைக்கிறீங்களா? ஓகே மேம். யூடியூப்ல கமெண்ட்ஸ் மட்டும் கம்ப்ளீட் ஓபன் பண்ணி வைங்க. நமது உடல்ல என்ன இருக்கு அப்படின்னா, நமது உடல் வலது இடது அப்படின்னு 2 பகுதி இருக்கு. நீங்க நம்முடைய பாரம்பரிய முறை மருத்துவ முறையாகட்டும், தத்துவ முறையாகட்டும், இதுல 2 விஷயத்த திரும்ப திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருப்பாங்க. வலது இடது, சூரியன் சந்திரன், இடகலை பிங்கலை, இப்படியான சிவம் சக்தி, இப்படியான 2 விஷயத்த
நம்மளுடைய எல்லா இன் யான் எல்லா விதமான பழமையான பாரம்பரிய மருத்துவ முறையில இது எல்லாமே குறிப்பிடப்பட்டிருக்கு. இதுல நாம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய மூச்சு, நம்மளுடைய பிரீத் 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை மாறி மாறி ஓடக்கூடிய தன்மை உள்ளது. அது என்ன மாறி மாறி ஓடும் அப்படின்னா, நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? நம்மளுடைய 2 நாஸ்ட்ரில், நம்மளுடைய 2 நாசி வழியா மூச்சு எப்பவுமே ஓடிக்கொண்டிருக்கிறது நாம நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அப்படி நிகழ்வதில்லை. நம்மளுடைய 2 நாசிலையும் ஒரே நேரத்துல மூச்சு எப்பொழுதுமே ஓடிக்கொண்டிருப்பதில்லை. 2 மணி நேரம் வலது பக்கம் மூச்சு ஓடிட்டு இருக்கும். அடுத்த 2 மணி நேரம் அப்படியே இடதுக்கு இந்த மூச்சு மாறிடும், ஷிஃப்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் திரும்ப வலதுக்கு 2 மணி நேரம். இப்படியாக இரவு பகல் வருது இல்லையா? ஒரு நாள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இரவு பகல். அடுத்த நாள் இரவு பகல், இரவு பகல், இரவு பகல்னு மாறி மாறி ஓடிக்கொண்டே இருக்கிறது மாதிரி நம்முடைய பிரீத்லயும் நம்மளுடைய மூச்சும், நம்ம மூச்சு விடக்கூடிய நாஸ்ட்ரல் இருக்கு இல்லையா, நாசி வந்து இடது பக்கம் 2 மணி நேரமும் வலது பக்கம் 2 மணி நேரமும் மாறி மாறி ஓடும். அது என்ன, அதுல என்ன முக்கியத்துவம்? இடது பக்கம் 2 மணி நேரம், வலது பக்கம் 2 மணி நேரம் நம்முடைய மூச்சு மாறி மாறி ஓடுறதுல என்ன இம்பார்ட்டன்ஸ், என்ன முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தோம்னா, இடது பக்கம் 2 மணி நேரம் ஓடும் பொழுது நம்முடைய உடல் குளிர்ச்சி தன்மை பெற்றிருக்கும். வலது பக்கம் 2 மணி நேரம் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது நமது உடல் வெப்பத்தன்மை பெற்றிருக்கும். இது எந்த மற்ற இப்பொழுது தற்பொழுது கண்டுபிடிக்கப்பட்ட எந்த மருத்துவ முறையிலையாவது இருக்கா அப்படின்னா, நீங்க வேற எந்த மருத்துவ முறைகளையாவது இதை கேள்விப்பட்டிருப்பீங்கன்னா கேள்விப்பட முடியாது. நிறைய பேர் யூடியூப் சேனல்ல வந்து முதல் முறை அட்டன் பண்றீங்க. அவங்களுக்காக இந்த கருத்தை நான் திரும்பவும் சொல்றேன். ஒரு இயல்பான ஒரு நாள்ல நம்முடைய மூச்சினுடைய தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்மளுடைய நாசி 2 துளை இருக்கு இல்லையா, 2 துளை வழியாகவும் நாம் மூச்சு விடுவதில்லை. வலது துளை வழியாக 2 மணி நேரம், இடது துளை வழியாக 2 மணி நேரம்னு மாறி மாறி 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை நம்மளுடைய மூச்சு மாறி மாறி ஓடுகிறது. எந்த மாதிரி அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பிரபஞ்சத்துல, இந்த பூமியில சூரியனும் சந்திரனும் மாறி மாறி அதுக்குன்னு டைம் எடுத்துக்குது இல்லையா? சூரியன் பகல்ல, இரவு சந்திரன். இப்படியாக மாறி மாறி ஓடுவது போல நம்மளுடைய நாசியில 2 மணி நேரத்திற்கு ஒரு முறை வலதும் இடதும் மாறி மாறி ஓடிக்கிட்டே இருக்கும். இதுல என்ன சிக்னிபிகன்ஸ், என்ன முக்கியத்துவம்? வலது நாசியில ஓடினா என்ன, இடது நாசியில ஓடினா என்ன? வலது நாசியில அதிகப்படியான மூச்சு ஓடிட்டு இருக்கும், இடதுல ரொம்ப கம்மியா போயிட்டு இருக்கும். ஒரு சில நேரம் இடதுல ஃபுல் மூச்சும் போயிட்டு இருக்கும், வலதுல ரொம்ப குறைவா போயிட்டு இருக்கும். சில சில நிமிடங்கள் அல்லது சில வினாடிகள் 2 நாசிலையும் பிரீத் ஓடும். இது இயல்பானது. இதுல என்ன சிக்னிபிகன்ஸ், இதுல என்ன முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தோம்னா, இடது பக்கம் நாசியில மூச்சு ஓடும் பொழுது நம் உடல் குளிர்ந்த தன்மை பெறுகிறது. வலது பக்கம் மூச்சு ஓடும் பொழுது நமது உடல் வெப்பத்தன்மை பெறுகிறது. இந்த இடது பக்கம் ஓடக்கூடிய மூச்சை என்னன்னு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, இடகலைன்ற பெயரிட்டு சொல்றாங்க. சந்திரக்கலை அப்படின்ற பெயரிட்டு குறிப்பிடுறாங்க. ஏன்னா சந்திரன் குளிர்ச்சி. அப்போ வலது பக்கம் ஓடக்கூடிய மூச்சை சூரிய கலை அப்படின்ற பெயரிட்டு குறிப்பிடுறாங்க. அதே நேரத்துல பிங்கலை அப்படின்ற பெயரும் வலது பக்கம் ஓடக்கூடிய மூச்சுக்கு இருக்கு. இதோட சிக்னிபிகன்ஸ் என்ன, இதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய செயல்கள், நம்ம பண்ணக்கூடிய வேலைகள், நம்ம எந்த வேலைகளை எந்த மூச்சுல நாம இருக்கும் பொழுது செய்யலாம் அப்படின்றது ரொம்ப முக்கியத்துவமாக கருதப்படுகிறது. ஏன் அப்படின்னா, நம்முடைய குணாதிசயம் இந்த ரெண்டுலயுமே மாறுபடுகிறது. நம்ம வலது பக்கம் மூச்சு ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது நம்மளுடைய குணாதிசயம் எப்படி இருக்குன்னா, ரொம்ப டாமினேட்டிங்கா, ஒரு ஆட்சி பண்ணக்கூடியதாக, ரொம்ப வெப்பமுடையதாக, ரொம்ப ஹார்ட் ஒர்க், நம்ம வந்து கடினமான வேலைகள் செய்வதற்கு தயாரான நிலையில உடனடியா செஞ்சு முடிக்க வேண்டிய வேலைகள், கோபம், வேகம், இது எல்லாமே வலது பக்க மூச்சு ஓடும் பொழுது இருக்கக்கூடிய குணாதிசயங்கள். அப்ப வேகமா ஒரு பொருளை தூக்கணும், ஷிஃப்ட் பண்ணணும், எடுத்து வைக்கணும், அல்லது ஏதோ ஒரு விஷயத்த மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும், கண்டிக்கணும், டாமினேட் பண்ணணும் நீங்க அந்த இடத்துல அப்படின்னா, உங்களுடைய வலது பக்க மூச்சு ஓடிக்கொண்டிருக்க வேண்டும், அல்லது டாமினேட் பண்ண முடியாது.
அப்படியே ஆப்போசிட்ல இடது பக்கம் மூச்சு ஓடிட்டு இருக்கும் பொழுது, இடது பக்கம் இருக்கக்கூடிய சுவாசம் ஓடும் பொழுது அன்பு, அரவணைப்பு, ஒரு விஷயத்த பணிவாக கற்றுக்கொள்ளுதல், ரொம்ப குளிர்ச்சியான மனோபாவத்துல இருக்குது, லாங் ஸ்டாண்டிங்கா செய்யக்கூடிய, நீண்ட நேரம் செய்யக்கூடிய, லாங் ஸ்டாண்டிங்கா செய்யக்கூடிய வேலைகள். உன்னை தொடங்கணும் அப்படின்னா அத நீண்ட நாட்கள் தொடர்ச்சியா பொறுமையா செய்ய வேண்டிய வேலைகள். இது எல்லாமே இடது பக்கம் சுவாசம் அல்லது இடது பக்கம் மூச்சு ஓடும் பொழுது நம் உடல்ல, நம்ம மனதளவுல தன்னை போல நம்ம அமைதியாகவும் சாந்தமாகவும் பணிந்து போகக்கூடிய குணாதிசயம் இருக்கும் பொழுது, அன்பாக லவ்வபிளா மற்றவர்களை அரவணைத்து கொண்டு செல்லும் பொழுது நமக்கு எந்த பக்கம் மூச்சு ஓடிட்டு இருக்கும்னா இடது பக்கம் மூச்சு ஓடிக்கொண்டிருக்கும். இதுதான் மூச்சுக்கும் நம்மளுடைய குணத்திற்கும் உள்ள கனெக்டிவிட்டி. இதுக்கு அடுத்து இன்னொரு ஸ்டெப் பார்த்தோம் அப்படின்னா, வலது பக்க மூச்சு அப்படின்றது நம்முடைய உடலில் உள்ள மலக்கழிவுகளை கம்ப்ளீட்டா, இப்ப வலது பக்கம் மூச்சு ஒருத்தவங்களுக்கு இயல்புலயே நல்ல நிலையில இல்ல அப்படின்னா மலக்கழிவுகள் நல்ல நிலையில கழியாது, உடலை விட்டு மலக்கழிவுகள் நல்லா வாஷ் அவுட் ஆகாது. அதே போல இடது பக்க மூச்சு சரியான அளவுல இல்ல அப்படின்னா யூரின் போறதுல அவங்க உடலில் உள்ள ஜலக்கழிவுகள் வெளியாவதில் தொந்தரவு இருக்கும். அப்ப இந்த வலது இடது அப்படின்றது இப்படியே நம்ம உடல் தன்மையில பார்த்துட்டு போனோம்னா நிறைய வலது பக்கம் இருக்கக்கூடியது எல்லாமே வெப்பம் சார்ந்ததும், இடது பக்கம் இருக்கிறது எல்லாமே குளிர்ச்சி சார்ந்ததுமான நம்ம உடல் தன்மையிலையும் பல்வேறு, மனம் மட்டும் இல்ல உடல் சார்ந்த பல்வேறு விஷயங்களும் இருக்கு. அதனாலதான் நம்முடைய பண்டைய முறை மருத்துவ முறையில இந்த மூச்சு ரொம்ப முக்கியமான ஒரு மூச்சு ஒரு முக்கியமான ஒரு பகுதியா இருந்திருக்கு. மூச்சு பார்த்துட்டு தான் என்ன பண்ணியிருக்காங்க, தன்னுடைய செயல்பாடுகளை செஞ்சிருக்காங்க. இப்ப எடுத்துக்காட்டுக்கு இடது பக்கம் மூச்சு ஓடிட்டு இருக்குன்னு வைங்க. அப்ப லாங் டியூரேஷன் செய்ய வேண்டிய வேலைகள் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா செய்ய வேண்டிய, பொறுமையாக நிறுத்தி நிதானமாக லாங் டியூரேஷன் செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாமே இடது பக்கம் மூச்சு ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது தொடங்கம்னா அந்த வேலை ரொம்ப எளிமையாகவும் நன்றாகவும் முடியும். அதே ரொம்ப ஸ்ட்ராங்கா எஃபெக்டிவா கடகடன் செஞ்சு இப்போதைக்கு அப்படியே க்ளோஸ் பண்ணிடணும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ள அப்படின்ற மாதிரியான வேலைகள், ரொம்ப கடினமான வேலைகள், இது எல்லாமே வலது பக்கம் மூச்சு ஓடும் பொழுது செய்தால் நல்லது. அதனால 2 பிரிவா பிரிச்சாங்க. இடகலையில் மூச்சு ஓடும் பொழுது என்ன செயல்கள்லாம் செய்யலாம், என்ன வேலையெல்லாம் நம்ம பண்ணலாம், பிங்கலையில மூச்சு ஓடும் பொழுது என்ன வேலைகள்லாம் செய்யலாம். சரி, இப்ப எதுக்கு இதை அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இது நம்மளுடைய நேரடி வாழ்வியலோடு, நம்மளுடைய மூச்சினுடைய மாற்றம் நேரடிய வாழ்வியலோடு தொடர்புடையதா இருக்கு. இந்த 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை மாறி மாறி ஓட வேண்டியது சரியா இல்லாம போறதுதான் நோய்க்கான மேஜர் பெரிய காரணமா இருக்கு. பாத்தீங்கன்னா கடினமான உடல் உஷ்ணத்துல வருவாங்க, என்ன பண்ணாலும் உடம்பு ஹீட் சரியாகாது. எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிருப்பாங்க, உடம்பு குளிர்ச்சி ஆகிறதுக்கான எத்தனையோ உணவுப் பொருட்கள், எத்தனையோ வாழ்வியல் முறை எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா உடல் குளிர்ச்சி ஆகவே ஆகாது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா அவங்களுடைய பிரீத் என்னவா இருக்கும், வலது பக்க மூச்சையே அதிக நேரம் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய உடல் தன்மை இருக்கவங்களா இருப்பாங்க. எப்பவுமே டாமினேட்டிங்கா, கோபமா, மற்றவர்களை அரவணைக்க முடியாம அதிகாரத்தன்மையிலே இருக்கக்கூடியவர்கள் இந்த வலது பக்க மூச்சு ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்னா அந்த தன்மை அவங்களோட உடலையும் என்ன விதமா பாதிக்குதுன்னு அதிகமான உடல் உஷ்ணத்தை அவங்களுக்கு கொடுத்துருது. அதே மாதிரி ஒரு சிலர் என்ன பண்ணாலும் சளி சரியாகவே சரியாகாது, எத்தனை வருஷமா மருந்து எடுத்தாலும் எடுக்கிற நேரத்துக்கு அப்போதைக்கு தேவையில்லாம இருக்குமே ஒழிய அப்புறம் திரும்ப அந்த தொந்தரவு வரும். இவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா இடது பக்கம் மூச்சு ஓடக்கூடியவர்களாக, எப்பவுமே லெப்ட் சைடோடைய பிரீத் அதிகமாக இருப்பவர்களாக இருப்பாங்க. இதுல நிறைய கணக்கு இருக்கு. ஒரு நாளைக்கு இவ்வளவு நேரத்துக்கு மேல வலதுலயே ஓடுச்சு அப்படின்னா ஆயுட்காலம் ரொம்ப குறைவு. அதே போல ஒரு நாளைக்கு இவ்வளவு நேரத்துக்கு மேல இடதுலயே ஓடிக்கொண்டே இருந்தது மூச்சு அப்படின்னா அதுவும் ஆயுட்காலம் குறைவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. இதுல இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் உடல் ரீதியா பல்வேறு விதமான தொந்தரவுகளை கொடுக்கும். இப்ப இது நமது உடல். இதே போல இந்த பூமிக்கும் இந்த பூமிக்கும் என்ன இருக்கு அப்படின்னா வலது இடது மூச்சு இருக்கிறது. நமக்கு இருக்க மாதிரியே வலது இடது மூச்சு பூமிக்கு இருக்கு.
நம்ம இண்டிவிஜுவல் எவ்வளவு முக்கியமோ அதே போல இந்த பூமிக்கு இருக்கக்கூடிய வலது இடது மூச்சு ரொம்ப 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 முக்கியமானது. இந்த ஆடிப்பெருக்கு அதே போல தைப்பொங்கல் இந்த 2 நாட்களும் ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுகிறது. ஒரு வருடத்துல 2ஆ பிரிக்கிறாங்க. அந்த 6 6 மாதமாக 2ஆ பிரிக்கிறாங்க. ஒரு வருடத்தை 2ஆக பிரிக்கப்படுகிறது. இந்த 2ஆக பிரிக்கப்படும் இந்த ஒரு வருட காலம், இதுல இந்த ஆடி 18ம் தை மாதமும் ரொம்ப முக்கியமானதா இருக்கு. தை மாதத்தில் தை மாதத்துல இருந்து ஆரம்பிச்சு, அதாவது ஜான்வரியில இருந்து ஆரம்பிச்சு இப்ப வரக்கூடிய ஜூலை வரை, ஜான்வரியில இருந்து ஜூலை வரை இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த பூமியினுடைய வலது மூச்சு ஓடக்கூடிய காலகட்டமா இருக்கு. வலது பக்கம்னா வெப்பம் நமக்கு தெரியும். ஜான்வரி முடிஞ்சிச்சு அப்படின்னா பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை மாதம் வரை வெப்பம். பூமியினுடைய வலது பக்க மூச்சு ஓடக்கூடிய நாளாக இருக்கிறது. அப்படியே அதுக்கப்புறம் ஜூலைக்கு அப்புறம் வரக்கூடிய இப்ப இப்ப இன்னைக்கு ஆடி பெருக்கு இருக்கு இல்லையா, இன்றிலிருந்து தொடங்கி ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான்வரியோட பாதி தை மாதம் தொடங்கும் வரை திரும்பவும் இந்த 6 மாதங்களும் எப்படியானதாக இருக்கிறது. இந்த 6 மாதமும் குளிர்ச்சியுடைய காலமாக, இந்த பூமிக்கு இடகலை சுவாசம் ஆரம்பிக்கக்கூடிய காலமா இருக்கு. பூமி வந்து லெப்ட் சைடு பிரீத்துக்கு போகுது, அதாவது குளிர்ச்சி தன்மைக்குள்ள போகுது. அப்போ நவகிரகங்கள் நவகிரகங்கள் யாருக்கெல்லாம் தெரியும்? நவகிரகங்கள் என்னென்னு தெரியுமா? யாராவது சொல்லலாமா? கஜினி, சந்திரமோகன், நீங்க சொல்லலாமா? நவகிரகங்கள் என்னென்ன? சனி, ராகு, கேது. எடுத்தோடனே நீங்க சனியில தொடங்குறீங்களே. சரி பரவாயில்ல, ஸ்டார்ட் பண்ணுங்க. சூரியன், சந்திரன், சாரி, சூரியன், சந்திரன், வியாழன், ராகு, கேது, வெள்ளி, செவ்வாய், புதன், வியாழன். அதாவது ராகு கேதுவை சேர்த்து 9. பானுமதி மேம் 9 கடகடன்னு சொல்லலாமா? பானுமதி மேம் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. சூரியன், புதன், சந்திரன், சந்திரன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுக்கிரன், செவ்வாய், குரு, சனி, அப்புறம் ராகு கேது. ஓகே, இது இது எல்லாமே நம்ம மேல எஃபெக்ட் இருக்கா? நீங்க அத நம்புறீங்களா? இதோட எஃபெக்ட்லாம் நம்ம மேல இருக்கா? இருக்குங்க. எப்பவுமே இப்போ நம்ம அந்த எஃபெக்ட் நம்ம கிட்ட இருந்துட்டு தான் இருக்குது. ஓகே, எஃபெக்ட் இருக்கு. 100% நம்புறீங்க தான் இருக்குதுங்க. ஓகே, எஃபெக்ட் இருக்கு, அத 100% நம்புறீங்க. சரி, ஆமாங்க மேம். ஓகே, எஃபெக்ட் இருக்கு. இதுல அதிகமா நம்ம மேல எஃபெக்ட் உள்ள கிரகம் எது? பாத்தீங்கன்னா சந்திரன், சூரியன், ராகு கேதுங்களா? 4 சொல்லிட்டீங்க. ஏதாவது ஒண்ணு எது நம்ம மேல அதிகமான எஃபெக்ட், ரொம்ப எஃபெக்ட் நம்ம மேல, இந்த கிரகம் அளவுக்கு ரொம்ப எஃபெக்ட் எதுவும் கிடையாது, அந்த அளவுக்கு நம்ம மேல எஃபெக்ட் இருக்கக்கூடிய கிரகம் எது? செவ்வாயா இல்ல சனிங்களா? செவ்வாய், சனி 2 ஆப்ஷன்ல இது பண்ணிருக்கீங்க. வேற யார்ட்டையாவது ஒருத்தட்ட கேட்போமா என்ன ஆப்ஷன் அப்படின்னு? மேடம் வந்து செவ்வாய், சனி 2 ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க. இங்க யூடியூப்ல பாக்குற எல்லாருமே மொத்தமா சனிக்கு தாவிட்டாங்க. அத்தனை பேருமே இது சனியாதான் இருக்கணும், அதிகமான எஃபெக்ட் வந்து நம்ம மேல உடைய கிரகம் வந்து சனிதான் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்கா எல்லாரும் மெசேஜ் போட்டிருக்காங்க. சனி சனி சனி, ஒரு சிலர் சந்திரன். சரி, இப்ப நான் ஒண்ணு கேக்குறேன். நவகிரகம் இதெல்லாம் நம்மகிட்ட இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கா? அப்ராக்சிமேட்டா பக்கமா இருக்கா, தூரமா இருக்கா? தீபா மேம், இவை எல்லாம் நமக்கு ரொம்ப அருகாமையில இருக்கா, தூரமா இருக்கா?
அன்மியூட் பண்ண முடியல. கௌரி மேம், இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப அருகாமையில இருக்கா, தூரமா இருக்கா? சில தூரமா கிர- இருக்கு. சில கிரகங்கள் புதன் அருகாமையில இருக்கு. அடுத்து அதாவது பாத்தீங்கன்னா எல்லா கிரகங்களை விட எந்த கிரகம் அருகாமை அப்படின்னு கேட்கல. நம்மகிட்ட இருந்து இந்த கிரகங்கள் எல்லாமே நியர்பை சந்திரன். பக்கத்திலேயே இருக்கா இல்ல தூரமா இருக்கா? சூரியனுக்கு அடுத்து நம்ம அருகாமையில இருக்கிறது சந்திரன். அதுக்கு அடுத்து அருகாமையில இருக்கிறது பாத்தீங்கன்னா புதன். சரி, அந்த சூரியன் வந்து எவ்வளவு தூரத்துல நம்மகிட்ட இருந்து எவ்வளவு தூரம் இருக்கு? நம்ம கிட்ட இருந்து கிட்டத்தட்ட 300 கரெக்டா தெரியலீங்களே மேம். சரி, யாருன்னா கூகுள்ல சர்ச் பண்ணி நீங்களே பாத்துக்கோங்க எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு. ஆனா அம்மா ட்ரை பண்றீங்களே எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படின்னு. ஆனா தூரமா இருக்கு, சந்தேகமே இல்லாம அதிகமான அளவு தூரத்துல நம்ம விட்டு தூரமா இருக்கு. இப்போ ஒரு கிரகத்தோட பெயர் சொல்றேன். இந்த கிரகம் நமக்கு தூரமா இருக்கா அருகாமையில இருக்கா நீங்க சொல்லணும். நீங்க இதுவரை எத்தனை கிரகம் பேர் சொன்னீங்க? 9 கிரகம் பேர் சொன்னீங்களா? 10ஆவதா ஒரு கிரகத்தோட பேர் சொல்லவா? பூமி, எர்த், பூமி. இந்த கிரகத்தை பத்தி யாராவது யோசித்து பார்த்திருக்கீங்களா? இந்த கிரகத்தை பத்தி நாம யாராவது சிந்திச்சு பார்த்திருக்கோமா? மீதி இருக்கக்கூடிய அத்தனை கிரகங்களும் எவ்வளவு தூரத்துல இருக்குது, நம்ம மேல எஃபெக்ட் இருக்கு அப்படின்றத நம்ம 100% நம்புறோம். அந்த எஃபெக்ட் நம்ம உணர்றோம். அந்த எஃபெக்ட பத்தி நாம தெரிஞ்சிருக்கோம், படிச்சிருக்கோம். வானவியல் சாஸ்திரங்கள் இருக்கு. இப்போ பூமி ஒரு கிரகம் தானே, எர்த் வந்து ஒரு கிரகம் தானே, அதுல சந்தேகம் ஒண்ணும் இல்லையே. அந்த பூமி கிரகம் நம்மிடம் இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு? இதோ காலடியில இருக்கு. எல்லாரும் கீழே குனிஞ்சு பாத்தீங்கன்னா காலடியில இருக்கு. அப்படிதானே? அப்ப பூமிக்கும் நமக்குமான தொடர்பு இந்த கிரகங்களை எல்லாம் விட பல மடங்கு இருக்கிறது. இந்த பூமிக்கும் நமக்குமான தொடர்பு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கிரகங்கள் எல்லாம் விட அதிகபட்சமாக நம்மகிட்ட எஃபெக்ட் இருக்கக்கூடியது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பூமி. எப்படி இந்த பூமிக்கும் நமக்குமான தொடர்பு எப்படியெல்லாம் இருக்கு, இந்த பூமிக்கும் நமக்குமான தொடர்பு எப்படியெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பூமியில நாம வாழக்கூடிய வாழிடம், நம்ம எந்த இடத்துல வாழறோம் அப்படின்றத பொறுத்து அந்த பூமியிலிருந்து வரக்கூடிய மண்ணும் மண்ணிலிருந்து வரக்கூடிய நீரும் நம்ம உடம்புல பெரிய அளவுக்கான ஒரு மாற்றத்தை, பெரிய அளவுக்கான ஒரு இம்பாக்ட உருவாக்குது. இந்த பூமி அப்படின்றத பத்தி நாம என்ன பண்றோம், நம்ம சிந்தித்து பார்ப்பதே இல்லை. இந்த பூமியில தான் இருக்கோம், பூமியில தான் வாழறோம், பூமியில தான் 24 மணி நேரமும் இந்த பூமியிலோட தான் தொடர்புல இருக்கும். ஆனா நம்மகிட்ட அதிகமான தொடர்புடைய இந்த பூமியை பத்தி நாம என்ன பண்றதுல அதிகமாக சிந்திப்பதில்லை. இந்த நாட்கள் இருக்கு இல்லையா, இந்த தை மாதம், ஆடி மாதம், இது எல்லாமே நம்ம பூமியில இருந்து சூரியனுக்குமான தொடர்புடைய விஷயமா இருக்கு. பூமிக்கும் சூரியனுக்கும் உள்ள தொடர்பு என்ன? பூமிக்கும் சூரியனுக்கும் உள்ள தொடர்பு அப்படின்னு பார்த்தோம்னா, நடுவுல சூரியன் இருக்கு, பூமி சுத்தி வந்துகிட்டு இருக்கு. இதுல யாரெல்லாம் கவனிச்சு பார்த்திருக்கீங்க அப்படின்னு தெரியல. நீங்க கிழக்கு நோக்கி, நேர் கிழக்கு நோக்கி நின்று பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஜன்னல் இருக்குன்னு வைங்களேன், உங்க வீட்டுல இருக்க ஜன்னல் நேர் கிழக்கு நோக்கி அந்த ஜன்னல் இருக்கு. அதுல சூரியன் எப்பொழுதுமே ஒரே இடத்திலேயே உதிக்குமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. சூரியன் உதிப்பது நேரா கிழக்கு. இப்ப என்னோட கிழக்கு இது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேர் கிழக்குலயே சூரியன் உதிக்குமா அப்படின்னா இல்லை. இந்த சூரியன் உதிப்பது நேர் கிழக்குல இல்லாம அந்த கிழக்குல இருந்து நார்த்லயோ சவுத்லயோ, நார்த் கார்னர்லயோ சவுத் கார்னர்லயோ வர இந்த ஆங்கிள் இந்த எண்டுல இருந்து அந்த எண்டு வர போகும். நான் ஒரு இமேஜ் காமிக்கிறேன், அந்த இமேஜ் முடிஞ்சா நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஈஸியா எளிமையா புரியுற மாதிரியே.
இப்ப ஒரு இமேஜ் உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன் பாருங்களேன். அது குரூப்ல ஷேர் பண்ணுங்க. ஓகேமா. லாஸ்டா ஒரு இமேஜ் ஷேர் பண்ணிருக்கேன் பாருங்க. இமேஜ் ஷேர் பண்றீங்களா? நமக்கு தெரிஞ்சது எல்லாமே சூரியன்னா கிழக்கு உதிக்குது, அதுதான் நமக்கு தெரிஞ்சது. சூரியனா கிழக்கு உதிக்குது, அதோட நம்ம விட்டுறோம். ஆனா இந்த சூரியன் வந்து நேர்கிழக்கே உதிப்பதில்லை. இதோட ஆங்கிள் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒண்ணு வடக்கு கார்னர் நோக்கி உதிக்கும், அல்லது தெற்கு கார்னர் நோக்கி உதிக்கும். இது எதனால் அப்படின்னா, நம்மளுடைய பூமி ஒரு ஆங்கிள் ரொட்டேட் ஆகுது, நேரா ரொட்டேட் ஆகல, அந்த ஆங்கிள் ரொட்டேட் ஆகுது. அதெல்லாம் நம்ம சயின்டிபிக்கான இந்த விஷயங்கள் எல்லாமே நாம வந்து சாதாரணமா நெட்ல சர்ச் பண்ணாலே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்ப இந்த இமேஜ் ஷேர் பண்ணுங்கப்பா. ஆ இப்ப நேர்கிழக்கு இருக்கு இல்லையா? நேர்கிழக்கு. இப்ப எடுத்துக்காட்டுக்கு எனக்கு முன்னாடி ஒரு எனக்கு பின்னாடி இருக்க டைரக்ஷனை பாத்துக்கோங்க. இப்ப எனக்கு பின்னாடி தான் கிழக்குன்னு வச்சுக்கோங்க. எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இதுதான் கிழக்கு. சூரியன் நேர் கிழக்க உதிப்பதில்லை. ஒண்ணு இந்த கார்னர், இந்த பொம்மை இருக்கக்கூடிய இந்த கார்னர்ல உதிக்கும், அல்லது இந்த ஸ்கிரீன் இருக்கக்கூடிய இந்த கார்னர்ல உதிக்கும். இது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க நேரா ஜன்னல் வழியா நீங்க பாக்குறீங்க அப்படின்னா, இந்த கார்னர்ல இருந்து, அதாவது இந்த பொம்மை இருக்கக்கூடிய இந்த கார்னர்ல இருந்து நகண்டு 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 வந்து அப்படியே மூவ் ஆகி நடுவில் வந்து அந்த கார்னர் வர போயிடும். அடுத்து திரும்ப இந்த கார்னர்ல இருந்து நகர்ந்து 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 மூவ் ஆகி இந்த கார்னர் வர. சூரியன் உதிக்கக்கூடிய திசையை நீங்க நோட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா, தெளிவாக இந்த கார்னர், அதாவது ஒரு கார்னர்ன்றது தெற்கு கார்னர், இன்னொன்னு வடக்கு. அப்ப நேர் கிழக்கு சூரியன் உதிப்பதாக நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இது ஆடி மாதம் இப்ப இருக்கக்கூடிய இந்த பருவ காலத்துல இப்ப எங்க உதிக்கும் ஆடி 18 அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கார்னர், அதாவது வடக்கு கார்னர் எண்ட்ல போய் சூரியனுடைய திசை இருக்கும். இங்கிலீஷ்ல ஒரு 2 வீடியோ ஷேர் பண்ணி 2 போட்டோ இருக்கு. எல்லாரோட இடத்துலயும் சாரதா மேம் உங்க பிளேஸ்ல மட்டும் இல்ல, கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கக்கூடிய குணம் இருக்கக்கூடிய எல்லாருமே இதை கவனிச்சிருப்பீங்க. ரொம்ப சிம்பிள். ட்ரெஸ் காய போடுறவங்களோ அல்லது ஒரு ரூம்ல வந்து இப்போ நம்ம ஒரு சிங்கிள் ரூம்ல இருக்கோம், 2 பக்கமும் வெயில் அடிக்கக்கூடிய மாதிரியான ரூம்ல இருக்கோம்னா உங்களுக்கு டிஃபரன்ஸ் ரொம்ப நல்லா தெரியும். ஒரு 6 மாத காலம் அந்த சைடு சுவர்ல வெயில் அடிச்சிட்டு இருக்கும், இன்னொரு 6 மாத காலம் இந்த சைடு சுவர் வந்து வெப்பமாகவும் வெயிலும் அந்த சுவர்ல இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த சூரியனுடைய திசை ஒரு ஒரு கார்னர்ல இருந்து இன்னொரு கார்னர் மூவ் ஆகுது. இது எப்படி நம்மளுடைய பிரபஞ்சத்துல ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது, எப்படி நம்மளுடைய தமிழர் திருவிழாக்கள் எடுத்து வைக்கப்பட்டிருக்கு. அப்ப இங்கிலீஷ்ல இருக்க அந்த வீடியோ, அந்த இதை ஷேர் பண்ணுங்கப்பா. அந்த போட்டோ ஷேர் பண்றீங்களா? ஓகே மேம். இத என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா, உத்தராயணம் தட்சிணாயனம் 2 பேர் சொல்றாங்க. வேற ஒண்ணும் இல்ல. உத்தராயணம்னா என்ன, தட்சிணாயனம்னா, தட்சிணா தெற்கு. அப்ப தெற்கு நோக்கி சூரியன் நகரக்கூடியத தட்சிணாயனமும், வடக்கு நோக்கி சூரியன் நகரக்கூடியத உத்தராயணம் அப்படின்ற பேரால குறிப்பிடுறாங்க. இப்போ தற்பொழுது தை மாதமும் இந்த ஆடி 18ம் இந்த சேஞ்ச் நடக்கக்கூடிய நாட்கள். இப்ப இப்ப இருக்கக்கூடிய உத்தராயணம் அப்படின்றது சூரியன் வடக்கு நோக்கி நகர்வதாக இருக்கக்கூடிய காலம். இந்த வடக்கு நோக்கி நகரக்கூடிய காலம் எதுனா தை மாதத்துல தொடங்கி, அதாவது ஜான்வரியில தொடங்கி ஜூலை வரை வடக்கு நோக்கி நகரக்கூடிய காலம். அதுக்கப்புறமா தட்சிணாயனம்ன்றது
அப்படியே இப்ப இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆடி 18ல தொடங்கி, அதாவது ஆகஸ்ட் மாதம் தொடங்கி, அல்லது ஜூலை மாதம் கடைசியில அல்லது ஆகஸ்ட் மாதத்துல தொடங்கி, அதுல இருந்து ஜான்வரி 15 வரை இருக்கக்கூடிய காலம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தெற்கு நோக்கி சூரியன் மூவ் ஆகக்கூடிய தட்சிணாயனம் அப்படின்ற காலகட்டம். இப்ப நம்ம தட்சிணாயனம்ன்ற காலகட்டத்துல இருக்கோம். சரி, இதுக்கும் நமக்கும் என்ன தொடர்பு, நம்ம வாழ்வியலுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம திரும்பவும் பார்த்தோம். தட்சிணாயனம் அப்படின்றது குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு காலகட்டம், குளிர்ச்சியா இருக்கக்கூடிய காலநிலை. நம்ம நம்மளுடைய வாழ்வியல்ல என்னெல்லாம் இந்த பருவ காலத்துல என்னெல்லாம் செய்துக்கலாம், என்னெல்லாம் நம்மளோட வாழ்வியலை எப்படி எல்லாம் அமைச்சுக்கலாம். அப்ப இங்கிலீஷ்ல இருக்கிறத ஷேர் பண்ணுங்கம்மா. உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன்ப்பா. மேம் ரிசீவ் ஆகல மேம். புரியலம்மா? மேம் ரிசீவ் ஆகல. இப்ப பாருங்க, ஒன்ஸ் அகைன் ஷேர் பண்ணிருக்கேன். எஸ் மேம் ரிசீவ் ஆயிடுச்சு. இப்ப நேர் கிழக்குல சூரியன் உதிக்காம இந்த கார்னர் இந்த கார்னர்ல போகுது அப்படின்னா சூரியன் மூவ் ஆகுதுன்னு அர்த்தம் கிடையாது. என்ன நடக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய பூமி ஒரு ஆங்கிள் மூவ் ஆகுது. அந்த ஆங்கிள்னால என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா, இந்த இரு திசைகளும் ஒரு வருஷத்தை அப்ப என்னவா பிரிக்கிறோம்னா ரெண்டா பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு 6 மாதம் உத்தராயணமும் அடுத்த 6 மாதம் தட்சிணாயனமும் பிரிக்கிறோம். அந்த முதல் ஒரு 6 மாதம் இதுவரை நம்ம கடந்து வந்த 6 மாத காலம் வெப்ப காலம் முடிஞ்சிருச்சு. இனிமே பூமியினுடைய குளிர்ச்சி காலம் தொடங்கிவிட்டது. தட்சிணாயனம் அப்படின்னு சொல்லக்கூடிய குளிர்ச்சி காலம் இப்ப பூமிக்கு தொடங்கிருது. இது இந்த பருவ காலம் இத வச்சுதான் நம்முடைய உடல் தன்மையாகட்டும், நம்முடைய வாழ்வியல் முறையாகட்டும், இந்த பருவ காலத்தை வச்சுதான் நம்ம டிசைட் பண்ண முடியும். சரி, இந்த உத்தராயண தட்சிணாயனத்தை எல்லாம் விட்டுடுங்க. ஒரு சிம்பிளான கொஸ்டின்ல நான் திரும்ப உங்களை கேட்கிறேன். அந்த கேள்விக்கு உங்களால முடிந்தால் பதில் சொல்லுங்க. ரொம்ப சிம்பிளான, ரொம்ப ரொம்ப சிம்பிளான கேள்வி. பால் அப்படின்றது எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ரிசோர்ஸ், எல்லாருக்குமே எளிமையா கிடைக்கக்கூடியது. பால்ன்ற உணவுப் பொருள் நம்ம உடலுக்கு சேர்த்து கொள்ளலாமா கூடாதா? பால்ன்றது நல்ல கால்சியம் உள்ள பொருள், நம்ம எல்லாருக்கும் தெரியும். பால் அப்படின்றத நம்ம சேர்த்து கொள்ளலாமா கூடாதா? பால் சேர்த்துக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க, பால் சேர்த்து கொள்ள கூடாது அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுடைய பொதுவா உங்களுக்கு இருக்கக்கூடிய கருத்து என்ன? இப்ப அந்த இமேஜ் ஷேரிங் எடுத்துருங்க. வெங்கடேஷன் சார், பால் அப்படின்றது நல்ல ஒரு உணவுப் பொருள், அதுல சந்தேகம் ஒண்ணும் இல்லையே. இல்ல பால் சேர்த்துக்கொள்ள பால் சேர்த்துக்கலாமா கூடாதா? பால் நம்ம குழந்தையிலேருந்தே சேர்த்துக்கனாலும் சேர்த்துட்டு இருக்கோம், அவ்வளவுதான். இந்த குழந்தை பருவத்திலேருந்தே வந்து பால் வந்து முக்கியமாயிடுது, அதனால பால் சேர்த்துட்டு முக்கியம், இருக்கோம். பால் ஆமா. முக்கியமா இருக்கு, பால் சேர்த்துட்டு இருக்கோம். பால் சேர்த்துக்கலாம் அப்படின்றது உங்களுடைய கருத்து. இப்ப வேற யார்கிட்ட கேட்கலாம்? ஆஹ் ஆதி விஸ்வாமம், பால் என்பது நம்ம சேர்த்து கொள்ளலாமா இல்ல அது அல்லது கட்டாயம் சேர்த்து கொள்ளக்கூடாத ஒரு பொருளா? சூரியன் தெற்கு நோக்கி நகரும் போது பால் சேர்த்துக்க கூடாது. ஏன்னா அது குளிர்ச்சி தன்மை இருக்கிறதுனால நமக்கு செரிப்பு தன்மை குறைவா இருக்கும். அதனால பால் உணவு ஓகே, அப்ப நீங்க அப்படியே நேரடியா சப்ஜெக்ட் குள்ள புகுந்துட்டீங்க, அப்படிதானே? அப்ப நம்ம வந்து இப்ப குளிர்ச்சியான பருவ காலத்துக்குள்ள போறோம். அதனால குளிர்ச்சி காலத்துல வந்து பால் ஏற்கனவே குளிர்ச்சியா வெப்பமா அப்படின்னு பார்த்து பால் குளிர்ச்சியான பொருள். அப்ப குளிர்ச்சி பருவ காலத்துல இருக்கும், அப்ப பால் சேர்த்துக்க கூடாது அப்படின்றத இப்ப நம்ம எடுத்த வகுப்பு வச்சு அழகா கிராஸ் பண்ணி மேடம் சொல்லிட்டாங்க. இப்ப நான் இன்னொன்னு கேக்குறேன். இது வந்து ஓகே, நீங்க சொன்னது இந்த குளிர்ச்சியான பருவ காலத்துல பால் சேர்த்துக்க கூடாது. என்னோட உடம்பு ரொம்ப ஹீட்டான உடம்பு, நான் பால் சேர்த்துக்கலாமா கூடாதா? மிதுன் மேம், சேர்த்துக்கலாம் மேம். சேர்த்துக்கலாமா? கப எதனால? கப உடம்புக்காரவங்க சேர்த்து கூடாதுன்னு சொல்லுவாங்க.
பித்த உடம்புக்காரவங்க கூட்டு உடம்புக்கு சேர்த்துக்கலாம். அப்ப என்னோட உடல் சூடு தன்மை அப்படின்னா நம்ம வந்து பால் சேர்த்துக்கலாம். ஆமா. ஓகே. இப்ப என்னோட உடல் நல்ல சூட்டு உடம்பு. இது டிசம்பர் மாசம், மார்கழி மாசம் நல்ல குளிர். நான் வந்து நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே நல்ல ட்ரையான லேண்ட், அருப்புக்கோட்டைன்னு சொல்லக்கூடிய நல்ல வறண்ட பூமியில பிறந்து தூசி கோட்டையில வளர்ந்தேன். வெயில் கோட்டை தான் அது. வெயிலும் தூசி இருக்கக்கூடிய ட்ரையான லேண்ட் அது. நான் வந்து இப்போ ஒரு பயணத்துக்கு போறேன், இமயமலை பயணத்துக்கு போயிருக்கேன். இப்போ நம்ம ஹிமாலயாஸ் வந்து மலைக்கு போறேன், நல்ல ஒரு குளிர்ச்சியான காலகட்டத்துல. இப்ப நான் பால் சேர்த்துக்கலாமா கூடாதா? கீதா மேம், நீங்க தான் டெல்லியில இருக்கீங்க, நீங்க தான் எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் கிளைமேட்டை சந்திக்கிறீங்க இல்லையா? ஆமா ஆமா மேடம். நான் நான் இப்போ வந்து குளிர்ச்சியான ஒரு பகுதிக்கு மேடம், போறேன். உடல் காலம், பொழுது, உடலின் தன்மை, உணவின் தன்மை எல்லாத்தையும் பார்த்துதான் மேடம் நம்ம சொல்ல முடியும். அதனால வந்து ஒருத்தருக்கு இது உணவு உட்கொள்ள முடியுமா முடியாதாங்கிறது வந்து நம்ம எல்லாருக்கும் உண்டான காமன் இதுவா சொல்ல முடியாது, ஆன்சர் சொல்ல முடியாது. நம்ம எங்க இருக்கோம், எந்த உடலின் தன்மை நமக்கு இருக்கு, எந்த பொழுதுல இருக்கோம் அப்படிங்கிறதையும் பார்த்துதான் மேடம் சொல்ல முடியும். ஓகே. இப்ப மேடம் என்ன ஆன்சர் சொல்றீங்க? மேடம் சொல்ற ஆன்சர் எல்லாருக்கும் கேக்குதா? கேட்கலன்னா கீதா கீதா மேம் சொல்ற பதில் எல்லாருக்கும் கேக்குதா? மேம் எனக்கு கேக்குது, எனக்கு தெளிவா கேக்குது. மற்ற எல்லாருக்கும் கேக்குதா? ஓகே. கீதா மேம் சொல்ற பதில் என்ன அப்படின்னா, நாம ஒரு உணவுப் பொருளை எடுத்துக்கலாமா வேண்டாமா அப்படின்னு நம்ம பார்க்க முன்னாடி, அதை பத்தி யோசிக்க முன்னாடி, அதை பத்தி பேச முன்னாடி, எடுத்துக்காட்டுக்கு ஆப்பிள்னு எடுத்துப்போமே. ஆப்பிள் நம்மளுடைய சீதோஷ்ண நிலையில வளரக்கூடிய ஒரு பழம் கிடையாது, ஒரு மரம் இல்லை. ஆப்பிள் வந்து நம்மளுடைய நாட்டினுடைய சீதோஷ்ண நிலையில வளராது. ஏதோ ஒரு நாட்டினுடைய சீதோஷ்ண நிலையில ஆப்பிள் வந்து வளருது. ஆப்பிள் அபரிதமா கிடைக்குது. அதுல உள்ள சத்துக்கள் அவங்க உடம்புக்கு தேவையானதா இருக்கு. இப்ப அதுவே நம்ம நாட்டுக்கு எனக்கு அது 100% தேவையா? தெரியாது. இப்ப பால் குடிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு டிஸ்பியூட் வரும் பொழுது பால் சேர்த்துக்கலாம். முதல்ல பால் ஒரிஜினலா கிடைக்குதானா, அதுக்கப்புறம் தான் அந்த டிஸ்பியூட்டுக்கே போறோம். இது எல்லாமே அசியூமிங் தட் உங்களுக்கு நல்ல ஒரிஜினலான அந்த பசுமாடு நல்ல இடத்துல மேய்ந்த ஒரு பசும்பால் கிடைக்குது அப்படின்ற பட்சத்துல இவ்வளவு விஷயத்தையும் பேசுறோம். சரி, பால் மட்டும் இல்ல, காஃபி எடுத்துக்கலாம், பிளாக் டீ எடுத்துக்கலாம், கிரீன் டீ எடுத்துக்கலாம். கிரீன் டீ சேர்க்கலாமா கூடாதா? கிரீன் டீ சாப்பிடலாமா கூடாதா? சரி, அதெல்லாம் விடுங்க. இப்போ ஒரு முக்கியமான ஒரு டாபிக், எல்லாரும் எல்லாரும் ஃபாலோ பண்ண முயற்சி பண்ற விஷயம், எல்லாரும் அதிகமா பேசப்படுற விஷயம், இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னா என்னன்னு தெரியுமா? இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னா என்ன? அதாவது ஃபாஸ்டிங் அப்படின்றது உபவாசம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. பட்டினி அப்படின்னு தமிழ்ல சொல்லணும்னா, கரெக்டா சொல்லணும்னா பட்டினி, வயிற பட்டினி போடுறது. என்ன சொல்லியிருக்காங்க? பட்டினி பெருமருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட்டினின்றது பெரிய மருந்தான். சரி, உபவாசம் ஃபாஸ்டிங் நல்லது. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்றது இரவு 7 மணி அல்லது 6 மணிக்குள்ள அல்லது 7 மணின்னு கூட வச்சுக்கோமே, 7 மணிக்குள்ள உணவு எடுத்து முடிச்சிடறோம். அதுக்கப்புறம் 7 மணில இருந்து அடுத்த நாள் காலை 7 மணி வரை 12 hours, 12 மணி நேரம் எந்த விதமான உணவு எதுவுமே எடுத்துக்காம இருக்கிறோம். அதிகபட்சம் பசிச்சா தண்ணீர் குடிச்சுக்கலாம், காஃபி டீ எதுவுமே கிடையாது. இப்போ இந்த 12 hours நம்ம என்ன பண்றோம்? இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் என்ன பண்ணலாம்னா, இந்த நேரத்தை கூட்டி குறைச்சு நம்ம எப்படினாலும் இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் நம்ம ஃபாலோ பண்ணலாம். சாயங்காலம் 6 மணிக்கு சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் காலையில 11 மணிக்கு உணவு எடுத்துக்கலாம். இப்படியாக நம்ம இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வந்து டைம் என்ன பண்ணலாம், மாத்தலாம். சரி, இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் உடலுக்கு நல்லதா கெட்டதா? திரும்பவும் நீங்க தான் சொல்லணும். இப்ப பால் பத்தி பார்த்தோம், அந்த கருத்தை தூக்கி ஓரமா, பாலை தூக்கி ஓரமா அந்த டம்ளரை வச்சிருவோம். இப்ப அடுத்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்க்கு வந்துட்டோம். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் நல்லதா கெட்டதா? சுரேஷ் சார், ஒரே நிமிஷம். சுரேஷ் சார், இப்பதான் பார்த்தேன், உங்க இமேஜ் இப்ப திரும்ப பார்க்க முடியல. சுரேஷ் கார்த்திகேயன் சார், உங்களது கருத்து என்ன சார்? இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பத்தி உங்களோட கருத்து.
நல்லதா கெட்டதா இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்ன்றது? ஆஹ் ஆஹ் அது வந்து உடம்பு வகையை பொறுத்ததுங்க மேடம். ஓகே. சுரேஷ் சார், நம்மளுடைய வகுப்புகள்ல இருக்கீங்களா நீங்க ஏற்கனவே? ஆமாம், நான் வகுப்பு ஓகே. அட்டன் பண்ணி கிளாஸஸ் அட்டன் பண்றீங்க. எந்த கிளாஸ் அட்டன் பண்றீங்க சார்? 6 to 6:30 68 பேட்ச். ஓகே, ஸ்டேட் பேட்ச்ல இருக்கீங்க. ஸோ சார் தெளிவா இருக்கீங்க. இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டா, இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் நல்லதா கெட்டதான்னுலாம் தெரியாது. ஆனா உடல் தன்மையை பொறுத்து இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் நல்லதா கெட்டதான்றது உடல் தன்மையை பொறுத்துன்னு சொல்லிட்டாரு. இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் நல்லது. யாருக்கு நல்லது? இப்ப இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் எடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு வாரம் முன்னாடி இவங்கள்ட்ட மருத்துவமனையிட்ட கேட்டா தெரியும். நம்ம மருத்துவமனைக்கு ஒரு வாரம் முன்னாடி ஒருத்தவங்க வந்தாங்க. இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் ரொம்ப டஃப்பானதெல்லாம் கிடையாது. 7 மணிக்கு சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. அடுத்த நாள் காலையில 7 மணிக்கு உணவு எடுத்துப்பாங்க. இத கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 2வது வாரத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா, இரவு 9 மணிக்கோட இரவு உணவு முடிச்சிடுறாங்க. அடுத்த நாள் மதியானம் 12 மணிக்கு மேல மதிய உணவு எடுக்கிறாங்க. 1 மணிக்கு சரியா மதிய உணவு எடுத்துக்கிறாங்க. இரவு 9 மணிக்கு உணவு எடுத்து முடிச்சிட்டு, அதுக்கப்புறம் 9 to 9 12 மணி நேரம், 10, 11, 12 கிட்டத்தட்ட 15 மணி நேரம் கேப் விட்டுட்டு உணவு எடுத்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களோட எடை வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வாரத்திலேயே 3 to 4 கிலோ எடை குறைஞ்சிருக்காங்க. ஆனா ஒரு மாதம் கடந்து 30 நாள் கடந்து ஒரு ஒரு மாதம் கடந்து 2வது மாதம் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் தொடர்ச்சியாக தொடர்ந்துகிட்டே இருக்காங்க. தொடரும் பொழுது என்ன ஆனது அப்படின்னா, வாயில இருந்து பேட் ஸ்மெல் வர தொடங்கிருச்சு. வயிற்று வலி வர ஆரம்பிச்சிருச்சு. மேல் வயிறு வலி, நெஞ்செரிச்சல் என்கிட்ட வரும்பொழுது நெஞ்சு வலி அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. அது நெஞ்சு வலி கிடையாது, சாதாரண நெஞ்செரிச்சல் சொல்லக்கூடிய கேஸ்ட்ரைட்டிஸ் அவங்களுக்கு வந்திருந்தது. இதயம் சார்ந்த எந்த பிரச்சனையும் கிடையாது, சாதாரணமா கேஸ்ட்ரைட்டிஸ். இப்ப இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் நல்லதா கெட்டதா? ஏன் ஒரு மாசத்துல அவங்களுக்கு அது கேஸ்ட்ரைட்டிஸ் வந்தது? ஒரு மாதம் வரை அது அழகா வெயிட் எல்லாம் குறைஞ்சதுல. அப்ப இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் நன்மையா தீமையா அப்படின்னா, யாருக்கு நன்மை அப்படின்றதான் விஷயம். எந்த காலத்துல நன்மைன்றதும். இப்ப நம்ம உடலை வந்து என்னவா பிரிக்கிறாங்கன்னா, வாதம், பித்தம், கபம்னு 3ஆ பிரிக்கிறாங்க நம்மளுடைய சித்த மருத்துவ அடிப்படையில. வலி, அழல், ஐயம்னு 3 பேர். இந்த 3 பேரு, வலின்றது காத்து உடம்பு, அழல்ன்றது ஹீட் உடம்பு, வெப்ப உடம்பு, ஐயம்ன்றது குளிர்ச்சி உடம்பு. இப்ப இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் யாருக்கு நல்லா வேலை பார்க்கும் அப்படின்னா, இந்த கப உடம்புன்னு சொல்லக்கூடிய குளிர்ச்சி உடம்புக்காரங்களுக்கு வேலை பார்க்கும். ஏன்னா இவங்களுக்கு பசி தீ என்னவா இருக்கும், ஓரளவு மந்தமா இருக்கும். பெரிய அளவுக்கான பசிக்கான அந்த ஃப்ளூயிட் இருக்கு இல்லையா, செக்ரீஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ஹெவியா இருக்காது, மிதமா இருக்கும். அப்ப அவங்க ஃபாஸ்டிங்னு சொல்லக்கூடிய பட்டினி உடலை போடும் பொழுது இந்த தீ வந்து அதிகமாகும். அப்ப அந்த தீக்கு தீனி போட்டுக்கிட்டே இருந்துட்டோம் அப்படின்னா அந்த தீயினுடைய அளவு என்ன ஆயிரும், குறைஞ்சிரும். அப்ப இந்த கப உடம்புக்காரங்க இந்த தீக்கு உணவு போடல அப்படின்னா இந்த தீ அதிகமாகி நம்ம உடலுக்கு நன்மைகள் எல்லாம் செஞ்சிரும். ஏன்னா உடம்பு என்ன உடம்பு, குளிர்ச்சி உடம்பு, கப உடம்பு. இப்ப இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் அற்புதமா வேலை பார்க்கும். அதே போல வாத உடல் தன்மை இருக்கவங்களுக்கும் ஓரளவுக்கு இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் நல்லா வேலை பார்க்கும். ஏன்னா இவங்கள பசி தீயின் அளவு எப்படி இருக்கும்னா, கூட குறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸா இருக்கும். அப்ப பசி தீயின் அளவு அப்ஸ் அண்ட் டவுன்ஸா இருக்கிறதுனால இவங்களுக்கு பல நேரம் சுத்தமா பசிக்காது. சில நேரம் நல்ல பசி இருக்கும், நல்லா சாப்பிடுவாங்க. அப்புறம் மொத்தமா 4 நாள் சுத்தமா சரியா சாப்பிடவே மாட்டாங்க. இப்ப உணவு எடுத்துக்க கூடியது வந்து இது பசிக்க சாப்பிடாட்டினாலும் ஒண்ணுமே பண்ணாது உங்களுக்கு. உணவு எடுத்துக்கலனாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, எனர்ஜெட்டிக்கா வேலை பார்ப்பாங்க. இப்ப இது வந்து வாத தேகம். பசி தீயோட அளவு இந்த காற்று மாதிரி அதிகப்பட்டு குறைஞ்சு குறைஞ்சு அதிகப்பட்டு இருக்கும். இப்ப இவங்களுக்கும் ஓரளவு இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் என்ன பண்ணும், உதவி செய்யும். சரி, நம்ம கிட்ட வந்தவர் யாருன்னா, அப்போதான் உடம்பு என்ன ஆயிருக்கு, வெயிட் போட்டிருக்கு, கப தேகத்துக்கு மாறி இருக்காரு. அதுக்கு முன்னாடி அவர் உடம்பு நல்ல பியூர்லி ஹீட்டான உடம்பு, பித்த உடம்பு. இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் இருந்திருக்காரு, கடகடன்னு வெயிட் 3-4 கிலோ வெயிட் குறைஞ்சிருச்சு ஒரே மாதத்துல. இப்ப ஓகே, உடம்பு ஃபுல்லா லைட் வெயிட்டா இருக்கு, லேசா தொப்பை விழுந்திருந்தது, இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்ல தொப்பை எல்லாம் குறைஞ்சிருச்சு, வெயிட் குறைஞ்சிருச்சு. இப்ப அடுத்த நிலைமை என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் அவருக்கு
வயிற்றில் உள்ள ஆசிட் செக்ரீஷனை அதிகமாக்கி இருக்குது. ஏன்னா அவர் பித்த உடல், வெப்பம் அதிகமா இருக்கக்கூடிய உடல் தன்மை இருக்கவர். இப்ப இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் அவருக்கு நன்மையா இருக்கா தீமையா இருக்கான்னு பார்த்தா, முதல் மாதம் நன்மையாகவும் 2வது மாதம் தீமையாகவும் மாறிடுச்சு. ஏன்? அவரு பழையபடி தன்னுடைய பித்த உடலுக்கு மாறிட்டாரு. அப்ப இந்த வலி, அழல், ஐயம் அப்படின்னு நம்முடைய உடல் தன்மையை பொறுத்து நாம செய்ய வேண்டிய பிராக்டிஸ் எல்லாமே மாறுபடும். இப்ப நம்ம ஒரு ஹெல்த் வீடியோ பாக்குறோம் அப்படின்னா, நமக்கு ஒரு மேடம் அழகா சொன்னாங்க டெல்லியில இருந்து, 5 விஷயம் கிளாரிட்டி வேணும். என்ன 5 விஷயம் கிளாரிட்டி வேணும் அப்படின்னா, நம்முடைய பருவ காலங்கள் குறித்த கிளாரிட்டி வேணும். முதல் கிளாரிட்டி என்னன்னா, நிலம், பொழுது, காலம் 3ஆ பிரிச்சிடணும். நிலம், நம்ம வாழக்கூடிய நிலம் எந்த நிலத்துல இருக்கும் அப்படின்றத பொறுத்து நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு, உடல் தன்மை எல்லாமே மாறுபடும். இப்ப பாத்தீங்கன்னா, மலை மேல இருக்கக்கூடிய ஒரு ஒரு மலைவாழ் மக்கள் எடுக்கக்கூடிய உணவோ, அவங்களுக்குள்ள இருப்பிடமோ, அவங்களுடைய லைஃப் ஸ்டைலோ பூமியில கீழே இருக்கவங்களுக்கு ஒத்து வருமா? அல்லது நல்ல ஒரு டெசர்ட் பிளேஸ்ல நல்ல வறண்ட பகுதியில வாழ்றவங்களுக்கு ஒத்து வருமானா? ஒத்து வராது. குளிர்ச்சியான மலைப்பாங்கான இடத்துல இருக்கவங்களுக்கும், ரொம்ப வறட்சியான இருக்கக்கூடிய நிலத்துல வாழ்றவங்களுக்கும் என்ன மாறுபடும்னா, வரக்கூடிய நோய்கள்ல இருந்து, அவங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு முறையில இருந்து எல்லாமே என்னாகும்? மாறுபட்டு இருக்கும். எல்லாம் அவங்களுக்கும் ஒண்ணு, இவங்களுக்கும் ஒண்ணு கிடையாது. எல்லாமே நம்ம எடுத்துக்கக்கூடிய தானியங்கள்ல இருந்து, இப்ப மலைப்பாங்கான இடத்துல இருக்கவங்களுக்கு திணை நல்லா ஒத்துக்கும். திணை நல்ல ஹை ஃபைபர், ஆனா ஹார்ட் டு டைஜஸ்ட். அப்ப என்ன பண்ணும்? திணை அவங்களுக்கு அற்புதமா ஒத்துக்கும். ஆனா அதே இது ரொம்ப வறண்ட பகுதியில வாழக்கூடியவங்க திணை எடுத்தாங்க, தொடர்ச்சியா திணையே எடுத்துக்கிட்டே இருக்காங்க, திணை உணவு தொடர்ச்சியா எடுக்கிறாங்கன்னா கட்டாயம் அவங்களுக்கு ஸ்கின் இஷ்யூ வரும். அதை நம்ம பாக்குறோம். தோல்ல பிரச்சனை வரும். கம்பு ஜாஸ்தியா எடுக்கிறாங்க, கம்பு ரொம்ப அதிகமா எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா உடல் தன்மை குளிர்ச்சி அடையும். இப்ப என்ன பண்ணுவாங்க? கம்பு அதிகமா எடுத்தாங்க, கம்பங்கூழ் ஜாஸ்தி எடுத்தாங்க, தொடர்ச்சியா 1 மாசம் 2 மாசம் கம்பங்கூழ் எடுத்து உடம்பு வெயிட் போட்டு வந்தவங்களையும் நம்ம பார்த்திருக்கோம். கம்பங்கூழ் எடுத்து வெள்ளை வெள்ளையாக, தேமல் மாதிரி கூட இல்ல, விட்டிலிகோன்னு சொல்லக்கூடிய ஃபுல்லா உடம்பு முழுக்க வெள்ளை வெள்ளையா பேட்சஸ் ரொம்ப ஸ்பீடா திடீர்னு பரவி இருந்தது. ரொம்ப எளிமையா அவங்களோட உணவு முறையை நம்ம ஆய்வு பண்ணி அதுல அவங்க எடுத்திருந்த கம்பு அப்படின்ற உணவு மட்டும், கம்மங்கூழ் எடுத்திருந்தாங்க, அதை மட்டும் ஸ்டாப் பண்ண உடனே அப்படியே விட்டிலிகோ என்ன ஆயிடுச்சுன்னா ரிவர்ஸ் ஆயிடுச்சு. என்ன காரணம்? அவங்களுடைய உடல் தன்மைக்கு அது ஒத்து வரவில்லை. அப்ப நம்மளுக்கு என்னெல்லாம் கிளாரிட்டி வேணும், அவங்க வாழக்கூடிய நிலத்திற்கு என்னென்ன தானியங்கள், என்னென்ன உணவு முறை, இதெல்லாம் ரொம்ப கஷ்டமானா இல்ல, ரொம்ப எளிமையா புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம்தான். நம்ம வாழக்கூடிய நிலம் முக்கியமானதாக இருக்கிறது. பூமி நம்ம பார்த்தோம் இல்லையா, எத்தனையோ கிரகங்களை பத்தி நம்ம யோசிக்கிறோம், ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஓடி ஓடி போய் பரிகாரம் எல்லாம் பண்ணிட்டு வரோம். நம்ம வாழக்கூடிய நிலத்தை பத்தி நம்ம சிந்திச்சு பாக்குறோமா? இதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் பண்றோமானா அந்த பரிகாரம் பண்ண மாட்டோம். அந்த பரிகாரம் தான் நம்ம வாழக்கூடிய நிலத்தை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறது, அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம குடிக்கக்கூடிய தண்ணீரை நம்ம புரிஞ்சுக்கிறது, அண்டர்ஸ்டாண்டிங். வேற ஒண்ணுமே கிடையாது. நம்ம வாழக்கூடிய நிலம், எந்த நிலத்துல வாழ்றோம், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலையில எதுல வாழறோம், அதை பொறுத்து நம்மளோட உடல் தன்மை மாறும். அதை பொறுத்து நம்ம எடுக்கக்கூடிய பழக்க வழக்கம் மாறும். இப்ப நீங்க கேட்பீங்க, எண்ணெய் குளியல் பத்தி நம்ம சொல்லும் பொழுது, வெயில் ஏற முன்னாடி எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிடணும்னு சொல்றோம். கேரளால இருக்கவங்க டெய்லி தலைக்கு தண்ணி ஊத்துறாங்க. தலையில எண்ணெயை வச்சுட்டு அதோட தண்ணி ஊத்திட்டு அந்த எண்ணெயை கூட என்ன பண்றது இல்ல, சீயக்காய் தூளோ அல்ல ஷாம்பு போட்டு வாஷ் பண்றதுல அந்த எண்ணெய் தலையோடவே தான் என்ன பண்றாங்க, தலையில தண்ணி ஊத்திக்கிறாங்க. ஆனா நம்ம நல்ல தலையில எண்ணெய் வச்சுட்டு அப்படியே தண்ணியை தலையில ஊத்திட்டு அந்த எண்ணெயை வாஷ் பண்ணாம ஒரு 4 நாள் எண்ணெய் வச்சு தலையில தண்ணி ஊத்திட்டு போங்க, என்ன ஆகுதுன்னு பாருங்க. கேரளால இருக்கவங்க மாதிரி நம்மளும் நல்ல லாங் ஹேரா பளபளப்பா ஆயிடுவோம்னா கிடையாது. நல்ல சைனஸ் தலைவலி தும்மிட்டு இருமிட்டு சளி பிடிச்சிட்டு அவஸ்தைப்படுவோம். ஏன்னா அந்த நிலத்திற்கு அந்த பிராக்டிஸ் ஒத்து வருது. நம்ம நிலத்திற்கு, நாம வாழக்கூடிய வாழிடத்திற்கு, நம்ம நிலத்திற்கு அந்த பிராக்டிஸ் ஒத்து வரல. இப்ப எது நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய, நம்ம நீங்க காஃபி குடிக்கணுமா, டீ குடிக்கணுமா, அல்லது நீங்க பால் சேர்த்துக்கலாமா, சேர்த்துக்க கூடாதா, இந்த நட்ஸ் சேர்க்கலாமா, இந்த கீரை நல்லதா கெட்டதா, தயிர் ஓகேவா ஓகே இல்லையா,
ப்ரொபயாட்டிக் ஃபுட் எது எடுத்துக்கணும், நீராகாரம் எடுத்துக்கலாமா கூடாதா, இது அத்தனை கேள்விக்கும் பதில் 5 விஷயத்துல அடங்கியிருக்கு. நம்ம வாழக்கூடிய நிலம், நம்ம எந்த நிலத்துல வாழ்றோம். 2வது நம்ம இருக்கக்கூடிய பொழுது, பொழுத 2ஆ பிரிக்கிறோம். சிறு பொழுது பெரும்பொழுதுன்னு பிரிக்கிறோம். இப்ப நம்ம 2ஆ பிரிச்சோம். என்னன்னா உத்தராயணம் தட்சிணாயனம் 2ஆ பிரிச்சோம். வட செலவு தென் செலவு அப்படின்னு. சூரியன் வடக்கு நோக்கி போறது குளிர்ச்சி காலம் 6 மாதமும், வெப்ப காலம் 6 மாதமா 2ஆ பிரிக்கிறோம். அதே போல இந்த 2ஆ பிரிக்கிறோம் இல்லையா, அதே போல பருவ காலங்களை 6ஆ பிரிச்சிடுறாங்க. இந்த 6 பருவ காலங்களையும் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு முறை வேறு வேறாக மாறுபடுகிறது. நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உடற்பயிற்சி வேறு வேறா மாறுபடுது. அண்டர்லைன். நம்ம உடற்பயிற்சி எந்த பருவ காலங்கள்ல நல்ல இன்டென்ஸான உடற்பயிற்சி எடுத்துக்கலாம், எந்த பருவ காலங்கள்ல இன்டென்ஸான உடற்பயிற்சி கூடாது, எந்த பருவ காலத்துல காலை வெயில் காய்கிறது நல்லது, எந்த பருவ காலத்துல மாலை வெயில் நல்லது, எந்த பருவ காலத்துல இரவு நேரத்துல ஓப்பன் ஏர்ல இருக்கக்கூடாது, எந்த பருவ காலத்துல இரவு நேரத்துல நாம நில ஒளியில இருக்கலாம் அப்படின்னு நம்மளுடைய 12 மாதங்களை 6 பருவ காலங்களா பிரிச்சு இந்தந்த பருவ காலத்துல இந்தந்த ஹேபிட், எந்த பருவ காலத்துல வெந்நீர் சேர்த்துக்கணும், எந்த பருவ காலத்துல கம்பு சேர்க்கணும், எந்த பருவ காலத்துல கேழ்வரகு சேர்க்கலாம், எந்த பருவ காலத்துல திணை சேர்க்கலாம், இப்படியான அவ்வளவு அழகான ஸ்டடி எதுல இருக்கு அப்படின்னா சித்த மருத்துவத்துல. நம்முடைய தமிழர் வாழ்வியல்ல ஏற்கனவே இப்படி ஒரு படிப்பு பிக்ஸ் பண்ணப்பட்ட அற்புதமா பிராக்டிக்கலா பாசிபிளான ஒரு படிப்பு இருக்கு. இதை நாம அவசியமா தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கல்வி. என்ன அப்படின்னா பருவ காலங்கள்ல எந்தெந்த உணவு முறை நம்ம எப்படி எடுத்துக்கணும், எப்படி எடுத்துக்கொள்ளணும். இது பெரும்பொழுது. அதுக்கு அடுத்து 3வதா சிறு பொழுது. சிறு பொழுது அப்படின்றது என்னன்னா ஒரு நாளையும் 3ஆ பிரிச்சிருங்க. இப்ப நல்ல ஒரு குளிர்ச்சியான மோரை நைட்டு 12 மணிக்கு ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து குடிச்சேன்னா கட்டாயம் தொந்தரவு பண்ணும். என் உடம்பு சூட்டு உடம்பா இருக்கலாம், எனக்கு மோர் ரொம்ப நல்லதா இருக்கலாம், மோர் அற்புதமான ப்ரொபயாட்டிக் ஃபுட்டா இருக்கலாம். அதை நான் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா இரவு 12 மணிக்கு சாப்பிடக்கூடாது. நல்ல கீரை, சத்தான கீரை, அற்புதமான கீரை, முருங்கைக்கீரை நைட்டு 11 மணிக்கு கீரை எடுத்து வச்சு போட்டு நல்ல ஹெவியா சாப்பிடுறோம் கீரையை அப்படின்னா கட்டாயமாக செரிமான குறைபாடு வரும், அடுத்த நாள் தொந்தரவு பண்ணும். அப்போ நாம ஒரு உணவை ஒரு நாளின் எந்த பொழுதுல எடுக்கணும்னு இருக்கு. இப்ப நம்ம பாக்குறோம் காலை உணவு பிரேக்ஃபாஸ்ட ஸ்கிப் பண்ணலாமா, டின்னரை ஸ்கிப் பண்ணலாமா, பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணா நல்லதா, டின்னரை ஸ்கிப் பண்ணா நல்லதா, இப்படிலாம் நிறைய டிஸ்பியூட் தாட்ஸ் இருக்கு, கருத்துகள் இருக்கு. இது எல்லாத்துக்குமே தீர்வு எதுக்குள்ள இருக்கு அப்படின்னு பார்த்தா காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு அந்தந்த பருவ காலங்களை பொறுத்து காலையில எப்பேற்பட்ட உணவு எடுத்துக்கலாம், மதிய நேரத்துல எந்த உணவுகள்லாம் ஓகே, இரவு நேரத்துல எந்த உணவெல்லாம் நமக்கு ஓகே அப்படின்றத அடுத்த ஒரு பிரிவினை. அப்ப நிலம், பெரும்பொழுது, சிறு பொழுது 3 விஷயம். 4வதா ஒண்ணு இருக்கு. 4வதா என்னது அப்படின்னா நம்ம உடலோட தன்மை. எல்லாமே ஓகே, நமக்கு எப்படி, நமக்கு ஒத்து வருமா, தனிப்பட்ட நாம் அப்படின்ற ஒண்ணு இருக்கும் இல்லையா, அந்த தனிப்பட்ட நாம்ன்றது இது எல்லாத்தையும் தாண்டி டாமினேட் பண்ணக்கூடிய விஷயம். அப்ப தனிப்பட எனக்கு இந்த உணவு ஒத்து வருகிறது, ஏன்னா என்னோட உடல் தன்மை என்ன அப்படின்னு பார்த்தா அதை 10ஆ பிரிக்கிறோம். நம்மளோட உடல் தன்மை வாத உடலா, பித்த உடலா, கப உடலா, வாத பித்தமா, வாத கபமா, பித்த வாதமா, பித்த கபமா, கபவாதமா, கப பித்தமானு ஒரு 16 கேள்விகள். அந்த 16 கேள்விக்கு நம்ம ஆன்சர் பண்ணிட்டோம் அப்படின்னா தற்போது என்னோட உடல் தன்மை என்ன. அதுவும் அண்டர்லைன் தற்போது. 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்க உடல் தன்மை வேறாக இருந்திருக்கலாம். நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பித்த உடலாக இருந்தேன். இப்ப நான் என்னவா மாறி இருக்கேன் அப்படின்னா கபவாத உடலாக மாறி இருக்கேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி முழுமையான பித்த உடலா இருந்தேன். இப்போ இப்பொழுது தற்பொழுது என்னுடைய உடல் தன்மை என்ன, இப்போதைக்கு என்னோட உடல் தன்மை எதுவோ அதற்கேற்ற மாதிரியான உணவு. இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, பால் சேர்த்துக்கலாமா கூடாதா. பால் அற்புதமான உணவு யாருக்குன்னா வாத தேகம் இருக்கவங்களுக்கு. பித்த தேகம் இருக்கவங்களும் பால் சேர்த்துக்கலாம். ஆனா ஒரு கப உடல் இருக்கவங்க பாலையும் நெய்யையும் சேர்த்தாங்க அப்படின்னா கட்டாயம் வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். ஜம்முன்னு நெய் சேர்க்க 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 கொலஸ்ட்ரால் அதிகமா. யாருக்கு, குளிர்ச்சித்தன்மையுடைய கப உடல் இருப்பவர்களுக்கு. அதே வாத தேகம் சொல்லக்கூடிய உடம்பு தேகத்துல கருமை நிறம் சாடி இருக்கவங்களுக்கு, இந்த மூட்டு மூட்டு கருப்பா இருக்கும் இல்லையா, இந்த ஜாயிண்ட் வந்து இந்த கைகள்ல இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா தனியா இதெல்லாம் கலர் வேற, இந்த மூட்டுகள் எல்லாம் ட்ரையா நல்ல கருத்த நிறத்துல ட்ரையா இருக்கும், இவங்க வாத தேகம். அப்ப இந்த மாதிரி வாத தேகிகள் நெய் சேர்த்தாங்க அப்படின்னா அவ்வளவு அற்புதமா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்.
என்ன அவங்களோட ஸ்கின் நல்லா இருக்கும், அவங்க ஸ்கின் டோன் நல்லா இருக்கும், அவங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய ட்ரைனஸ், ஸ்கின்ல இருக்கக்கூடிய ட்ரைனஸ், வறட்சி தன்மை உடம்புல இருக்காது. அப்போ நமது உடல் இது முக்கியமான 4வது விஷயமா இருக்கு. நம்மளோட உடலின் தன்மை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. 5வதா ஃபைனலா ஒண்ணு இருக்கு. என்னன்னா நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவின் தன்மை நமக்கு தெரிஞ்சிருக்கணும். உணவின் தன்மை அப்படின்னா 2 விஷயத்துக்குள்ள நம்ம அடக்கிடலாம் ஒரு உணவோட தன்மையை. நம்ம உணவின் தன்மைனா என்ன நினைக்கிறோம்? நெல்லிக்காய்னா விட்டமின் சி இருக்கு, இந்த இந்த நியூட்ரிஷன் இருக்கு. முருங்கைக்கீரைனா இந்த விட்டமின் ஏ இருக்கு, பி இருக்கு, டி இருக்கு, கால்சியம் இருக்கு, அயன் இருக்கு. இப்படியானதான் நம்ம பாக்குறோம், நியூட்ரிஷனல் ஃபேக்ட பாக்குறோம். ஆனா நம்முடைய மருத்துவ முறையில முதல் என்ன தெரியுமா பார்ப்பாங்க? அந்த உணவு உஷ்ணமா அல்லது குளிர்ச்சியா, வெப்ப உணவா குளிர்ச்சியான உணவா முதல். அடுத்து அந்த உணவினோட சுவை, அதோட டேஸ்ட் என்ன சுவையில இருக்கு. அப்ப பஞ்சபூதத்துல எதோடு தொடர்புடையது. இந்த சுவைய உணவு எடுத்தோம்னா எந்த எஃபெக்ட் நம்ம உடம்புல இருக்கும். ஒரு கசப்பு சுவை உணவு நம்ம உடம்புல என்ன எஃபெக்ட் கொடுக்க போகுது. கார்ப்பு சுவை உள்ள காரமான உணவு நம்ம உடம்புல என்ன எஃபெக்ட் கொடுக்க போகுது. உப்பு சுவை உள்ள உணவு நம்ம உடம்புல என்ன எஃபெக்ட் கொடுக்க போகுது அப்படின்றத, அந்த சுவை அப்படின்றத நம்ம முக்கியத்துவமா பாக்குறோம். உணவினுடைய வீரியம், வீரியம்னா வெப்பமா குளிர்ச்சியா, அவ்வளவுதான். அதுலயே எல்லாம் முடிஞ்சது. அதுலயே முக்கால்வாசி முடிஞ்சது, வெப்பமா குளிர்ச்சியான்றதை பொறுத்து. ஏன்னா ஏற்கனவே பார்த்தோம், கேழ்வரகுன்னு சொல்லக்கூடிய ராகி, ராகியோட யூசஸ் நெட்ல தட்டி பாருங்க. அவ்வளோ சத்துள்ள உணவு ராகி. சூப்பர் ஃபுட்னே சொல்லலாம். அவ்வளோ ரிச் கால்சியம், ரிச் அயன். அப்ப அவ்வளோ சத்துள்ள உணவு, உஷ்ண வீரியம் உள்ளது, வெப்ப வீரியம் உள்ளது. டெய்லி ராகி தோசை, ராகி கூழு, ராகில சேமியா, இப்படியே தொடர்ச்சியா ஒரு பித்த தேகம், ஒரு வெப்ப உடல் இருக்கவரு தொடர்ச்சியா 2 மாசம் சாப்பிட்டாருன்னா 3வது மாசம் பைல்ஸ்ல கடினமா அவஸ்தைப்படுவார். அப்படியே ஆப்போசிட்ல கம்பு. ஏன்னா கம்பங்கூழையும் வச்சிருக்காங்க ஒரு பானையில, கேப்பக்கூழும் பக்கத்துல பக்கத்துல தான் வச்சிருக்காங்க. நமக்கு கம்பங்கூழ் சாப்பிடணுமா கேப்பக்கூழ் சாப்பிடணுமான்றது நமக்கு தெரியாது. நம்ம ஃப்ளூக்ல ஒரு நாள் கம்பங்கூழ், ஒரு நாள் கேப்பக்கூழ், அல்லது கம்பங்கூழ் டேஸ்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா கம்பங்கூழ், கேப்பக்கூழ் டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கேப்பக்கூழ். இப்படியாக நாம என்ன பண்றோம்? நாம நம்மளே ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஆனா நம்ம உடம்புக்கு எது தேவை? நம்ம உடம்பு குளிர்ச்சி உடம்பாக இருக்கும் பட்சத்துல கேழ்வரகு பெஸ்ட். நம்ம உடம்பு ஏற்கனவே ஆஹ் வெப்ப உடம்பா இருக்கும் பட்சத்துல கேழ்வரகு அவாய்ட் பண்ணிட்டு கம்புக்கு நம்ம தாவிட வேண்டியதான். பைல்ஸுக்கு ஒரு அற்புதமான மருந்து கம்பங்கஞ்சி, கம்பு, கம்பங்கூழ். இப்ப இந்த கம்பு, இப்ப பாத்தீங்கன்னா ஆடி மாசம் கோயில்ல எல்லாம் கம்பங்கூழ் ஊத்துவாங்க இல்லையா? இப்ப இந்த பருவ காலத்துல, இந்த மாதத்துல இந்த உணவு பெஸ்ட் அப்படின்னு ஏற்கனவே ஒரு ஃபார்மட் நம்மகிட்ட இருக்கு. இந்த ஃபார்மட் எல்லாம் ஒரு அடிப்படை கல்வியாக நாம என்ன பண்றோம்? ஏற்கனவே நம்ம குரூப்ல நிறைய பேர் கத்துக்கிட்டாங்க, கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அப்ப ஒரு வீடியோ இருக்கு, அதை ஷேர் பண்ண முடியுமா? ஓகே மேம், சென்ட் பண்ணுங்க மேம். இந்த ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு எளிமையான இந்த கல்விய நாம ஒவ்வொருவரும், பர்டிகுலரா பாத்தீங்க அப்படின்னா ஆண்கள் மட்டும் ஏன் வேண்டாம்னு சொல்றேன்னு நினைக்காதீங்க. வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் வந்து இது அவசியம் நம்ம வந்து தெரிஞ்சிருக்கணும். நம்ம வாழக்கூடிய நிலம், பொழுது, காலம், நம்மளுடைய உணவின் தன்மை, நம்மளுடைய உடலின் தன்மை, இந்த 5 விஷயத்த தெரிஞ்ச பிறகு அதுக்கப்புறமா நம்ம ஒரு ஹெல்த் வீடியோ பார்த்தோம் அப்படின்னா அவங்க என்ன உளர்னாலும் பரவாயில்ல, அதுல இருக்கக்கூடிய சரியான கருத்து கிளாரிட்டி மட்டும் நமக்கு கிடைக்கும். சாரி டு சே திஸ். ஏன் உளர்றாங்கன்னு ஏன் அப்படி சொல்ல வரேன் அப்படின்னா, ஒருத்தரே என்ன பண்ணுவாரு, ஒரு காலகட்டத்துல பால் ரொம்ப சிறந்த உணவுன்னு சொல்லிட்டு இருப்பாரு. அவரே பாத்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துல அவரே வீடியோலயே பால் சேர்த்துக்காதீங்கன்னு சொல்லுவாரு. அவரே காஃபி நல்லதுன்னு சொல்லுவாரு, அவரே காஃபி நல்லது இல்லைன்னு சொல்லுவாரு. அவரே நெய் நல்லதுன்னு சொல்லுவாரு, அவரே நெய் நல்லது இல்லைன்னு சொல்லுவாரு. ஒரு காலகட்டத்துல ஒரு 20 இயர்ஸ் ஒரு 40 இயர்ஸ் பேக் ஆங்கில மருத்துவர்கள் எல்லாம் சேர்ந்து பேரிச்சம்பழம் சாப்பிடு, பேரிச்சம்பழம் சாப்பிடு, பேரிச்சம்பழம் சாப்பிடுன்னு சொன்னாங்க. எதுக்கு? அவ்வளோ தாய்மார்களையும் அவ்வளோ வயதுக்கு வந்த பிள்ளைகளும் டெய்லி 2 பேரிச்சம்பழம் சாப்பிடுங்க, அயனுக்கு உடம்புக்கு பேரிச்சம்பழம் அவசியம். பேரிச்சம்பழம் நம்மளுடைய முன்னாடி இருக்கக்கூடிய பாரம்பரிய முறையில நம்ம பேரிச்சம்பழம் சாப்பிட்டுட்டு வந்தோம்னா இல்ல. இப்ப புதுசா புகுத்தப்பட்டது ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி பேரிச்சம்பழம் சொன்னாங்க. இன்னைக்கு என்ன பண்ணுவாங்க? பேரிச்சம்பழம் சாப்பிடுறியான்னு சொல்லி அவங்களே கேள்வி கேட்டு, அயனுக்கு நீங்க என்ன எடுக்கிறீங்க? பேரிச்சம்பழமா? பேரிச்சம்பழத்துல அயன் இவ்வளவு மில்லிகிராம், இவ்வளவு கம்மியா இருக்கு, இப்ப அயன் அதிகம் உள்ள உணவு பேரிச்சம்பழம் இல்ல அப்படின்னு சொல்லி அவங்களே கிண்டல் பண்ணி என்ன பண்ணுவாங்க? நம்மளுக்கு பேரிச்சம்பழம் சாப்பிட சொன்னதும் அவங்கதான்.
ஒரு 50 வருஷம் கழிச்சு நம்மளை கிண்டல் பண்ணி அதை சாப்பிடாதீங்கன்னு சொல்றதும் அவங்கதான். இப்படியாக அவங்களுடைய ஆராய்ச்சி என்ன பண்ணுது, நாளுக்கு நாள் மாறிக்கொண்டே இருக்கிறது. நாளுக்கு நாள் கருத்து மாத்திக்கிட்டே இருப்பாங்க. நெய்யை தொடவே கூடாது அப்படின்னு சொல்லி தடா போட்டு எல்லாத்தையும் சூரியகாந்தி எண்ணெயை பயன்படுத்த வச்சாங்க. நல்லெண்ணெய் வேண்டாம், கடல் எண்ணெய் வேண்டாம், நெய் வேண்டாம், இதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க, இதெல்லாம் எண்ணெய் கொழுப்பு, உங்க ஹார்ட்ல கொழுப்பு போய் படிஞ்சிரும், ஹார்ட் அட்டாக் வந்துரும் சொல்லி நெய்யை நிப்பாட்டி வச்சாங்க. இப்ப என்ன பண்ணாங்க, ஒன்ஸ் அகைன் எல்லாரும் நெய் எடுத்துக்கோங்க, நெய்யோட பிளஸ் பாயிண்ட் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி நெய் எடுத்துக்க சொல்றாங்க. ஒரு காலகட்டத்துல பழைய சோறை சாப்பிடாதீங்கன்னு ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி பழைய சோறை கேவலமான உணவாக சித்தரித்து, காலையில எந்திரிச்சோடனே பழைய சோறு சாப்பிடுறீங்களா, பழைய சோறு சாப்பிடாதீங்க, சளி பிடிக்கும், பழைய சோறு சாப்பிடாதீங்க, தலைபாரம் வரும், பழைய சோறு சாப்பிடாதீங்க, பழைய சோறு சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு இந்த தொந்தரவுலாம் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டாப் பண்ணாங்க. இன்னைக்கு ப்ரோபயாட்டிக் ஃபுட்டு, போஸ்ட் பயாட்டிக் ஃபுட்டு, ப்ரீபயாட்டிக் ஃபுட்டுன்னு வித்தியாசமா பேர் வச்சு அந்த பழைய சோறு என்ன பண்றாங்க, கொடி பிடித்து 5 ஸ்டார் ஹோட்டல்ல வர பழைய சோறு அவைலபிள். 5 ஸ்டார் ஹோட்டல்ல கம்பல்சரியா கம்மங்கூழ், கேப்பக்கூழ், பழைய சோறு. எந்த பஃபே போனீங்கன்னாலும் கம்மங்கூழ், கேப்பக்கூழ், பழைய சோறு, இது மூணுமே அவைலபிள். இப்ப அந்த பழைய சோறோட ரேட்டை மட்டும் கண்ணில் பார்க்காம நம்ம சாப்பிட்டுக்கலாம். அப்போ ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இப்படிங்குவாங்க, இப்ப இப்படி சொல்றாங்களா, இன்னொரு 50 வருஷம் கழிச்சு இன்னும் வேற ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அப்ப நாம இந்த அன்ரிலையபிளான தகவல்களை நம்ம பொருட்படுத்தாம நம்முடைய வாழ்வியல் முறை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு என்ன பண்ண முடியும். யாராவது ஒருத்தர் எண்ணெய் குளியல் நல்லது கெட்டதுன்னு சொன்னாங்கன்னா, யாருக்கு நல்லது, என்ன எண்ணெய் வச்சு குடிக்கணும், எந்த எண்ணெய் யாருக்கு நல்லது, யாருக்கு வெயில் ஏற முன்னாடி எண்ணெய் வச்சு குடிக்கணும், யாருக்கு வெயில் தாழ்ந்த பிறகு எண்ணெய் வச்சு குடிக்கணும், எண்ணெயிலே பலவிதமான எண்ணெய்கள் இருக்கு. என்னன்னா நமக்கு தெரிஞ்சது நல்லெண்ணெய் மட்டும்தான். இப்ப எந்த எண்ணெயை யாரை வைத்து குளிக்கலாம், இப்படியான கிளாரிட்டி, தெளிவு நம்மளை விட்டு அந்த செயின் என்ன ஆயிடுச்சோ அருந்து போச்சு. ஏன் அருந்து போச்சுன்னா, இடையில மாற்று மருத்துவ முறைகள், ஆங்கில மருத்துவ முறை உள்ள புகுந்துருச்சு. ஒரு 50 வருஷத்துல இருந்து 100 வருஷம், 50 வருஷம் இல்ல, ஒரு 100 வருடங்கள் நல்லா சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்துருச்சு. அப்ப நம்மளுடைய பாரம்பரிய பழக்க வழக்கம்லாம் நம்மளை விட்டு போனதுனால, அதுக்குள்ள இருக்க லாஜிக்கு நம்மளுக்கு ஆன்சர் பண்ண முடியாததுனால நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் நம்மகிட்ட இல்லாததால நம்ம என்ன பண்றோம், கேலிக்குள்ளாக்கப்பட்டு நாம என்ன பண்ணிடுறோம், ஒரு படி பின்தங்கி நாம செய்யற நல்ல விஷயமே நமக்கு டவுட்டா இருக்கு. ஒரு அலோபதி டாக்டர் ஸ்ட்ராங்கா சொன்னா மட்டும்தான் பழைய சோறு நல்லதுன்னு இன்னைக்கு நம்மளால ஒத்துக்க முடியுது. தேங்காய் எண்ணெய் நல்லதுன்னு அவங்க சொன்னாதான் நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியுது. கொஞ்ச நாள் முன்னாடி சன்ஃபிளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணணும், மற்ற எல்லாமே கொழுப்பு சத்து உள்ள எண்ணெய் எல்லாத்தையும் தூக்கி போட்டாங்க. அன்னைக்கும் நம்ம ஆமா சாமி போட்டோம். இன்னைக்கு சன்ஃபிளவர் ஆயில், ரிஃபைன்ட் ஆயில் கெடுதல், அதை தூக்கி போடு, இதை பயன்படுத்துன்னு சொல்றாங்க, இதுக்கும் ஆமா சாமி போடுவோம். அன்னைக்கு பேரிச்சம்பழத்தை சாப்பிடுன்னு உள்ள புகுத்துனது இவங்கதான். இன்னைக்கு பேரிச்சம்பழத்துல அயன் ரொம்ப கம்மியான அளவு இருக்கு, அதை போய் சாப்பிடுறீங்களான்னு சிரிச்சு நம்மளை கிண்டல் பண்ணி பேரிச்சம்பழத்தை நிறுத்த சொல்றதும் அவர்களே தான். அன்னைக்கு பல்பொடி வச்சு பல் வளர்க்கவே கூடாது, அது பல்லெல்லாம் அப்படியே எனாமல் போய் எல்லா பல்லும் உதிர்ந்துரும் அப்படின்னு சொன்னதும் அவங்கதான். இன்னைக்கு திரும்பவும் எதெல்லாம் யூஸ் பண்ணா பல்லெல்லாம் உதிர்ந்துரும்னு சொன்னாங்களோ அந்த பொருளெல்லாம் இன்னைக்கு யூஸ் பண்ணுங்கன்னு சொல்றதும் அதே சிஸ்டம் தான். அதனால நாம எதுல தெளிவா இருக்கணும் அப்படின்னா, நான் இந்த 5 விஷயம் தெளிவா இருந்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்வியல் ஒரு அற்புதமான வாழ்வியலா இருக்கும். அதே மாதிரி நம்மளை சுத்தி உள்ள ரொம்ப எளிமையான மூலிகை, இன்னைக்கு காலையில கூட பார்த்தோம், கொலஸ்ட்ரால்ன்ற ஒன்ன பத்தி எவ்வளவு பெரிய விஷயமா 10-15 வருஷம் மெடிசன் எடுக்கிறாங்க கொலஸ்ட்ராலுக்கு. வெறும் பூண்டுன்ற ஒரு பொருள் போதும் கொலஸ்ட்ரால கண்ட்ரோல் பண்றதுக்கு. பூண்டு ஒன்ன பயன்படுத்திட்டோம் அப்படின்னா கொலஸ்ட்ரால் கிடையாது. இப்ப பூண்டு டெய்லி ஒரு 4 பூண்டு 5 பல் பூண்டு நம்மளால எடுக்க முடியுமா இருந்தா கொலஸ்ட்ரால் வித்தின் மந்த்ஸ்னா சில மாதங்கள்ல, 1 மாதமோ 2 மாதத்திலே கண்ட்ரோலுக்கு வந்துடும். இப்படியாக நம்மை சுற்றி நம்ம கிட்டவே அவ்வளவு அதி அற்புதமான மூலிகைகள் உணவுன்ற பேர்ல நம்ம கிட்ட இருக்கு. தனியா எங்கெல்லாம் போய் மூலிகை போய் அமேசான் காட்டுல 7 மலை தாண்டி 7 கடல் தாண்டி எல்லாம் பறிச்சுட்டு அரைச்சு சாறு எடுத்தெல்லாம் யூஸ் பண்ண தேவையில்லை. நம்ம வீட்டு கிச்சன்ல அற்புதமான மூலிகைகள் இருக்கு. அதை நம்ம பயன்படுத்த தெரிந்து கொள்ளுதலே நம்மளுக்கு போதுமானது. அப்படி ஒரு அற்புதமான கல்வி இருக்கக்கூடிய ஒரு வகுப்பு சித்தா வே ஆஃப் லைஃப், சித்தர் வாழ்வியல் அப்படின்ற பேர்ல நம்ம நடத்திட்டு இருக்கோம். அந்த வகுப்போட பயனாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பயன்பட்டு இருக்காங்க. அதோட வீடியோ மட்டும் ஒண்ணு பார்ப்போம். இந்த சித்தா வே ஆஃப் லைஃபோட ஏதாவது ஒரு இது மட்டும் ஷேர் பண்றீங்களா? இப்ப நான் பேசிட்டே இருங்க, நீங்க ஷேர் பண்ணும்போது நான் நிப்பாட்டிடுவேன் பேச்ச, நீங்க ஷேர் பண்ண ஆரம்பிங்க. ஓகே, ஷூர்.
வீடியோ ஷேர் பண்ணுங்க கண்ணா. வீடியோ இல்ல. அப்பா மருதமலை ஐயா உங்களுக்கு அனுப்புன வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஓகே மேம். டெஸ்டிமோனி தான். ஆமாமா. ஓகே. ஆ இதுல நாம அடிப்படையா நாம வந்து வீட்டுல இருக்க பொருள்களை வச்சு நாம தயார் பண்ணக்கூடிய ஒரு 20+ 20+ நம்மளுடைய சின்ன சின்ன தயாரிப்புகள் நாமளே வந்து ட்ரெயின் ஆகி தயார் பண்ணிக்கிறோம். ஒரு 40க்கு கிட்டத்தட்ட 40க்கு மூலிகை தயாரிப்புகள் எப்படி பண்றது அப்படின்றதையும் நம்ம பாக்குறோம். அப்ப ஷேர் பண்ணுங்க. காலை வணக்கம் சார். ஆக்சுவலா நான் ஒரு டெஸ்டிமோனிய வந்து ரொம்ப இதுவா கொடுக்கணும்னு யோசிச்சு வந்திருக்கேன். என்னுடைய ஹஸ்பண்ட் ஆக்சுவலா நேத்திக்கு சாதாரணமா ஒரு பிளேட்ல லைட்டா கிழிச்சிட்டாரு. அத கிழிக்கிற இது வந்து பாத்தீங்கன்னா பிளட் அளவுல உள்ள லாஸ் ஆகல. ஆக்சுவலி மிஞ்சி போனா ஒரு 20 ml 25 ml அவ்வளவுதான் இருக்கும். இஸ் ரொம்ப பிளட் போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அக்ரெசிவ் ஆனாரு. சரி சொல்லிட்டு நான் கொஞ்சம் ஐஸ் டியூப் கொடுத்தேன். ஐஸ் டியூப் கொடுத்த இதுல வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா சடனா ஃபெயிண்ட் ஆகி விழுந்துட்டாரு. ஃபெயிண்ட் ஆனதுல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா பிரீத்திங் கிடையாது, பல்ஸ் கிடையாது சார். ஆக்சுவலா சடன் அது ஆக்சுவலி நார்மலா ஷேவ் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த இதுல வந்து கட் ஆனதான் அது. ஒரு 20 ml தான் இருக்கும். டக்குன்னு விழுந்துட்டாரு. அது விழுந்ததுக்கு அப்புறம் என்ன பாத்தீங்கன்னா சடன் என்ன சொல்ற கார்டியக் அரெஸ்ட்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அது அது அதனால ஃபீல் பண்ண முடியல. பட் நான் வந்து நர்சிங் படிச்சதுனால சிபிஆர் கொடுத்தப்ப என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அதனால இதுல ரெக்கவர் ஆக முடியல. அவர் வந்து அந்த தலையை தொங்க போட்டு ஒரு மாதிரி ஸ்னோரிங் ஸ்டேஜுக்கு போயிட்டாரு. டக்குன்னு என்ன பண்ண நீங்க சொன்ன கவுளி வர்மத்தை வந்து கொடுக்க ஆரம்பிச்சோம். 5 minutes ஆச்சு, 7 minutes ஆச்சு. டோட்டலி பாடி வந்து சில்னஸ் ஆயிடுச்சே தவிர அவரால் எதுவுமே பண்ண ஆக்ஷனே கிடையாது. இஸ் டோட்டலி டெட் அப்படின்ற மாதிரிதான் இருந்தாரு. கவுளி வர்மத்தை கொடுத்துட்டே இருக்கும் போது ஒரு 10 minutes ஆச்சு சார். ஆக்சுவலா எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஆனா 10 minutes அதை நான் கண்டினியூஸா கொடுத்துட்டே இருந்தேன். லெஃப்ட் ரைட் தம்பி வந்து சரியா கொடுக்கல, ஏன்னா அவருக்கு தெரியாது. அப்புறம் அவர் வந்து 9th standard 10th standard படிச்சுட்டு இருக்கிறவனா தெரியல. அப்புறம் நான் லெஃப்ட் ரைட் மாத்தி மாத்தி கொடுத்தேன். கொடுத்ததுக்கு அப்புறமா அவருடைய ஹெட் வந்து இப்படி தொங்க போட்டிருந்தாரு. டக்குன்னு இப்படி தலையை எடுத்தாரு சார். அப்பதான் எனக்கு வந்து அந்த ஒரு ஃபீல் உருவாச்சு. ஸோ அப்போ வந்து அவருக்கு அந்த பேச்சு எதுவுமே வரல. பட் ஆனா அந்த பிரீத் மெதுவா வர ஆரம்பிச்சிச்சு. லைட்டா பல்சேஷன். அது டோட்டல் 2 கையிலுமே லெஃப்ட் அண்ட் ரைட்ல பல்ஸே கிடையாது. அதுக்கப்புறம் டக்குன்னு வாயை ஓபன் பண்ணி ஃபர்ஸ்ட் சுகர் அண்ட் சால்ட் அண்ட் சுகர் மிக்ஸ் பண்ணி ரெண்டுத்தையும் ஒன்னா வச்சேன் சார். ஒன்னா வச்சதுக்கு அப்புறமா அந்த பல்ஸ் லைட்டா இன்க்ரீஸ் ஆச்சு. அப்போ பிபி நான் செக் பண்றப்போ பாத்தீங்கன்னா 60/30 தான் இருந்தது. 60/30 டோட்டலி எல்லாம் எதுவுமே கிடையாது. திருப்பியும் அகைன் லெமன் ஜூஸ் கலக்கி அதுல சால்ட் அண்ட் சுகர் ஆட் பண்ணி அவரால் குடிக்க முடியல. பட் இதை வந்து அடியில வச்சு 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 கொடுத்தேன். கொடுத்து ஒரு 15 minutes ஆச்சு. இது இந்த ப்ரொசீஜர் எல்லாம் முடிய ஒரு 15 minutes ஆச்சு. அதுக்கப்புறம் பிபி வந்து 70/30 ஆச்சு. ஸோ இவர் வந்து ஆக்சுவலா கடுக்காய் பொடியை வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 years எடுத்துட்டு இருக்காரு சார். ஆக்சுவலி நான் ஆக்சுவலா சொல்லிட்டு இருக்கேன் வீக்லி ட்வைஸ் எடுத்தா போதும், எனக்கு ஒர்க் அதிகமாச்சுன்னா கூட ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல எனக்கு இது கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் எடுத்துட்டே இருக்காரு. கண்டினியூஸா நைட்ல எடுத்துட்டு இருக்காரு. ஸோ இதனால எனக்கு அந்த மாதிரி ஆச்சான்னு தெரியல. அதுக்கப்புறம் திருப்பி வந்து ஒரு 50 பிபி டிராப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பிபி டிராப் ஆக ஆரம்பிச்சுட்டு திருப்பி அவருடைய இது வந்து ஸ்வெட்டிங் வர ஆரம்பிச்சிருச்சு. திருப்பி நான் அந்த கவலி காலத்தையே கொடுக்க ஆரம்பிச்சேன்னு பிக்கப் ஆயிடுச்சு 90 to 70. ஸோ அப்போ கொஞ்சம் இதுவாச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா காரம், தட் மீன்ஸ் காரம் பெப்பர் பொடி எட்டாந்து வச்சேன் சார். நாக்கு கடையில பெப்பர் வச்சதுன்னே தான் ஒரு கான்சியஸ்க்கே வந்தார் ஆக்சுவலா. ஸோ நான் எல்லாத்துலயும் பார்க்கும்போது அந்த சுவை மருத்துவத்துல வந்து அந்த நாடி பார்த்துட்டு வைக்கணும்னு சொல்லும்போது எல்லாமே டவுன் ஆயிட்டு இருந்தனால நான் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி கொடுத்தேன். கொடுத்தது உடனே 104/80 வந்தது. சரி இதுல வந்து துவர்ப்பு மட்டும் நம்ம கொடுக்காம இருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு துவர்ப்பு கொஞ்சம் தான் சார் வாயில வச்சு திரும்ப டவுன் ஆயிடுச்சு. 70 to 40 வந்துச்சு. டக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டா அந்த ஜூஸ் லெமன் ஜூஸை கொடுத்துட்டு அடியில இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டு கொடுத்துட்டு ஸ்டேபிள் ஆக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 1/2 hour ஆயிடுச்சு. என்ன சொல்றது அப்படின்னு கேட்டா அந்த ஸ்டேஜ்ல இருந்து வெளியே வர்றதுக்கே 20 minutes ஆயிடுச்சு. பட் இது ஏன் இது டெஸ்டிமோனி கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறோம்னா அந்த வர்மம் ஈவன் சிபிஆர் கொடுத்த ஒரு பெனிஃபிட்டை விட இந்த கவலி காலம் கொடுத்த என்னுடைய லைஃப் ஸ்பேனை வந்து எனக்கு என்ன சொல்றது என்னால வார்த்தை சொல்ல முடியல. ஒரு லைஃபை வந்து சேவ் பண்ணது இந்த இடத்துல அப்படின்றதுக்கு இது ஒரு டெஸ்டிமோனியை கூட போடுங்க. நிறைய பேரோட லைஃப் இது வந்து
எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றது எனக்கு புரியுது. ஸோ இது ஒரு எனக்கு பெரிய அனுபவம்ன்றது தாண்டி என்ன என் ஹஸ்பண்ட் அப்படின்ற இடத்துல நான் யாரா இருந்தாலும் கத்திருப்பாங்க செய்வாங்க. ஆனா எனக்கு அந்த இடத்துல வந்து மைண்ட் கான்சியஸ் எப்படி வந்தது அப்படின்னா, நான் வந்து ஆக்சுவலி ரொம்ப பதட்டமான ஒரு ஆள். இந்த முதிரெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த மைண்ட் கான்சியஸ் வந்து இதுக்கடுத்து நீ இதான் பண்ணும், இதுக்கடுத்து இந்த மைண்ட் வாய்ஸ் வந்து என்ன சொல்லிட்டே இருக்க செய்ய நல்லா ஆக்டிவ் ஆகி ஒரு 1/2 an hourல அவர் தெளிவாயிட்டாரு. பிபியும் வந்து 130, 70க்கெல்லாம் ரீச் ஆக ஆரம்பிச்சிச்சு சார். ஸோ இதுதான் அந்த உப்பும் எப்படி சக்கரை இருக்காரு அந்த லெமன். நமிஸ்கி இப்ப நல்லா எஸ் சார். நான் சூப்பரா இருக்கேன் சார். அவர் நல்லா இருக்காரு ஆஃப்டர்நூனே வந்து ஒரு ஆபீஸ் கிளம்பிட்டாரு. ஒரு பாருங்க அவர் வந்து ஹெச்ஆர் மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. சோ அவர் வந்து அந்த அந்த டைம்க்கு வந்து சேலரி டே இல்லைங்களா, அதனால அவர் ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து வர போன் வந்துட்டே இருந்தது. எதுவும் சொல்லவும் முடியல. பட் ஆனா அவர் வந்து ஆஃப்டர்நூன் கிளம்பி போயிட்டாரு. அந்த அளவுக்கு அது எஃபெக்டிவ் ஆச்சு. நான் சொன்ன மாதிரி ரைஸ் ஐட்டம்ஸுமே உங்களுக்கு சாப்பாடா கொடுத்துட்டே வந்துட்டு இருக்கேன். ஸ்வீட்ஸ் கொஞ்சம் அதிகமா கொடுத்துட்டே வந்துட்டு இருக்கப்போ இப்போ ரொம்ப ஆக்டிவா இருக்காரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். அதான் அந்த அந்த 1 hour வந்து என்ன சொல்றது, ஒரு மரண பிடியில இருந்து வெளியில வந்தேன் அப்படின்னு சொல்றேன் இல்லைங்களா. சோ அந்த மாதிரி வெளியில வந்தோம். சோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த வே ஃபார்வர்டுன்றது தாண்டி சிவை மருத்துவம் அப்படின்றது இன்னும் எவ்வளவு எஃபெக்டிவா ஒர்க் ஆகுது. சிபிஆர் தாண்டி ஒரு பெரிய இதுவா இருக்கு. ஆம்புலன்ஸ் கூட நான் ஃபோன் பண்ணியிருந்தேன். ஆம்புலன்ஸ் வர்ற வேலைக்கு கூட அவர் தாங்கியிருப்பாரான்றது எனக்கு உண்மையாவே தெரியல. பட் நான் ஸ்டாப் பண்ணிட்டு இது நான் ஆக்டிவ் ஆயிட்டாரு. பட் இதுல நான் ஒன்னே கேக்குதுன்னா, அவருக்கு இது வந்து இந்த இந்த ஒரு இன்சிடென்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 years முன்னாடி நடந்தது. சாரி சார், உங்களுடைய டைம் எடுத்துக்கிட்டேன், சாரி. நீ சொல்லலாம் 7 yearsக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஒரு பிளட் டொனேஷன் கொடுக்கறதுக்காக போயிருந்தேன். ஏன்னா அவருக்கு வந்து 15 ஹீமோகுளோபின் வந்து 15, 16 இருக்கும். அதனால வந்து நான் வந்து இயர்லி ஒன்ஸாவது பிளட் டொனேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். அவர் பண்ணும்போது என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு பிளட் டொனேஷன் கொடுத்தாச்சு. 10 நிமிஷம் உட்காந்துட்டோம். வீட்டுக்கு கிளம்பலான்ற நடந்து வர ஸ்டேஜ்ல ஃபெயிண்ட் ஆகி விழுந்துட்டார். அப்பவுமே வந்து சேம் இதே இதுதான். பட் அப்போ வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஜூஸ் கொடுத்து கொஞ்சம் காசு ஜூஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவருக்கு அந்த சிபிஆர் கொடுப்போம். கையில ஒரு சிபிஆர் கொடுப்போம் சார். ஆக்சுவலா இந்த கையை வச்சு ஒரு சிபிஆர் கொடுப்போம். அது கொடுத்தோன்னே அவர் ரெக்கவரி ஆயிட்டார். அதுக்கு அடுத்த இன்ஸ்டன்ட் இதுதான். பிளட் லாஸ் அதிகமா இருந்தா கூட இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். இது பிளட் லாஸ் கூட இல்ல. இதுல ஒரு டவுட் இருக்கு. இந்த மாதிரி வர்றதுக்கான ரீசன் என்னன்றது என்னால கண்டுபிடிக்க முடியல. சோ உங்களுக்கு கிட்ட இந்த கொஸ்டின் கேட்டா புரியும் அப்படின்றதுக்காக தான் உங்ககிட்ட இந்த கொஸ்டின் வைக்கிறேன் சார். சசி மேடம் எங்க வசிக்கிறீங்க மேடம்? சென்னையில இருக்கேன் சார், செங்கல்பட்டு. நீங்க என்ன செவிலியரா பணியாற்றுறீங்களா? இல்ல சார், ஆக்சுவலா நான் செவிலியரா செவிலியரே சார். இப்ப நீங்க என்ன பணியாற்றுறேன் சார். ஆக்சுவலா இப்போ ஒரு 10 நீங்க இயர்ஸா என்ன வந்து குவைட் பண்ணிட்டேன். ஓகே நர்ஸா பணியாற்றுறீங்களா இல்ல பணியாற்றுறீங்களா? வேலை பார்த்தேன் சார். வேலை பார்த்தேன். வேலை டைம் பீங் பண்ணல. ஓகே ஓகே சென்னையில ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் ஒர்க் பண்ணியிருக்கேன். மெயினா வந்து எமர்ஜென்சி பிளஸ் கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். நம்மளே எமர்ஜென்சி ஹேண்டில் பண்ணும்போது தெரியுது. ஆமா. பெரிய விஷயம். ஏன்னா இது வந்து இருக்கிற வருமத்திலே பெரிய சீக்கிரட்டான வருமம். 2 பக்கமும் சமன்படுத்துறது. நீங்க கவுளி காலம் கொடுக்கறது பெரிய வருமானிகள் வந்து கொடுக்கக்கூடிய காலம். ரொம்ப சிம்பிளானது. பட் அவ்வளவு எளிமையா யாருக்கும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. நீங்க இந்த கவுளி காலத்தை எதுல கத்துக்கிட்டீங்க? வே ஃபார்வர்ட்ல கத்துக்கிட்டீங்களா இல்ல வரும வகுப்புல இருக்கீங்களா? இல்ல சார், நாங்க வே ஃபார்வர்ட் நீங்க இன்னைக்கு ஒரு நாள் கிளாஸ் எடுத்தீங்களா சார், அதுல கவனிச்சு அது எனக்கு மேபி நான் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருதுன்றதுக்காகவும் எனக்கு வந்ததா என்னன்றதெல்லாம் எனக்கு தெரியல உண்மையாவே. பிரபஞ்ச கிஃப்ட்ன்னு தான் நான் சொல்லணும். அந்த கிளாஸ்ல அவங்களுக்கு அன்னைக்கு நீங்க சொல்லும் போது வே ஃபார்வர்ட் கவனிச்சுட்டு இருப்பேன் சார். தினமுமே கிளாஸஸ் கவனிச்சுட்டு இருப்பேன். பட் வீடியோ மட்டும் ஆன் பண்ண மாட்டேன். எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருக்குது. நிறைய இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. எல்லா முதிரைஸுமே ஒவ்வொரு முதிரை ஒவ்வொரு வகையில ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. மேபி எனக்கே கூட அது நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். பட் டைம் இல்லாதனால உங்களுக்கு இந்த இது வந்து கட்டாயம் சொல்லியே ஆகணும். நீங்க எந்த பேட்ச்ல படிச்சீங்க மேடம்? 60 சார், 60 பேட்ச்ல. ஓகே 20. சிறப்பு சிறப்பு. இது வந்து இது பேசிக்காவே வந்து ஒரு பேனிக் உணர்வோட அடிப்படையில தான். ஓகே. ரத்தம் ஃபாலோடு பை பேனிக் தான். ஓகே, இனம் புரியாத பேனிக் தான். ஒருத்தவங்களுக்கு பிளட் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா எவ்வளவு குவாண்டிட்டி இல்ல, இதற்கு அடுத்து வீடியோ இருக்கா? ஒரு பேனிக் இருக்கு. இதற்கு அடுத்து வீடியோ வேற வீடியோ எதுவும் இருக்கா? எஸ் மேம். இதே கண்டினியூ ஆகுதா? வேற வீடியோ இருக்கா? வேற வீடியோ இருக்கு மேம். அதை ப்ளே பண்றீங்களா? அது 2 minutes தானே இருக்கும். ப்ளே பண்ணுங்க. எஸ் மேம்.
இப்போ அவங்க பயன்படுத்தின மருத்துவம், அவங்க வந்து அந்த வீடியோ கட் பண்ண வீடியோ ஃபுல்லா பார்க்கும் பொழுது அவங்க பயன்படுத்துறது என்ன அப்படின்னா, நாடியில 6 சுவை பார்த்து அவசர நிலைக்கான மருந்துக்காக நம்ம அதை பயன்படுத்துறோம். இப்ப நம்மளுடைய மருத்துவமனையில எமர்ஜென்சி மெடிசின் ஒரு கிட் வச்சிருப்போம், ஒரு பேக்கேஜ் வச்சிருப்போம். நம்முடைய மருத்துவமனையில இருக்கக்கூடிய எமர்ஜென்சி மெடிசின் எல்லா ரூம்லயும் வச்சிருப்போம் ஒரு பேக்கேஜ். நம்ம மருத்துவமனைக்கு யார் வந்து இன்பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் வந்திருக்காங்களோ அவங்களுக்கு தெரியும். அது என்ன எமர்ஜென்சி மெடிசின் பேக்கேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இனிப்புக்கு கொஞ்சம் சர்க்கரை, உப்புக்கு உப்புக்கல், இனிப்பு, உப்பு, துவர்ப்புக்கு கொஞ்சம் திரிபலா பவுடர் அல்லது மாதுளம் பழத்தோட தோல் காய்ந்தது ட்ரை, இனிப்பு, உப்பு, துவர்ப்பு, கசப்புக்கு சுண்டவத்தல் பவுடர், சுண்டை வற்றல் சூரணம். அடுத்து கார்ப்புக்கு காரத்திற்கு மிளகுத்தூள் காரத்திற்கு, இனிப்பு, உப்பு, புளிப்புக்கு வந்து எலுமிச்சை. இதுதான் நம்ம மருத்துவமனையில இருக்க அவசர மருத்துவம். இந்த 6 பொருளை பயன்படுத்தி நம்ம என்ன நினைக்கிறோம், சித்த மருத்துவம்னா ரொம்ப ஸ்லோ, ரொம்ப மெதுவா வேலை பார்க்கணும். ஆனா உயிர் போற நிலையில இருக்க கண்டிஷன்ல இருக்கவங்களை கூட இந்த 6 சுவைய நம்ம நாடியில பார்த்து எது குறைவா, நாடியில பார்க்கறது ரொம்ப பெரிய பிரமாதம் கிடையாது. நம்மகிட்ட கற்றுக்கொண்ட அத்தனை பேரும் இந்த நாடி பார்க்கறதுல எக்ஸ்பர்ட்ஸ். இத பார்த்து எந்த சுவை குறையா இருக்கோ அந்த சுவையை ரீஃபில் பண்ணலாம். இப்ப அவங்களுக்கு ஏற்கனவே துவர்ப்பு சுவை அதிகமா இருந்தவர், அதனால திரும்ப துவர்ப்பை கொடுத்தவனே திரும்ப டவுன் ஆனாரு, டிப் ஆயிருக்காரு. துவர்ப்புக்கு எதிர் சுவை உப்பு. ஒரு துவப்பா இருக்கு அப்படின்னா ஒரு நெல்லிக்காயோ அல்லது ஏதாவது ஒரு துவர்ப்பான பொருள்னா உப்பு தொட்டு சாப்பிடுவோம் இல்லையா, அந்த துவர்ப்புக்கு எதிரான சுவை உப்பு. அப்ப நம்ம உப்பு சேர்க்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த உடம்பில் உள்ள துவர்ப்பு தன்மை மாறி அந்த உப்பு தன்மை ஏறும் பொழுது உடனடியா ரெக்கவர் பண்ண முடியும். நம்மளால இம்மீடியட்டா என்ன எமர்ஜென்சி கண்டிஷன்லயும் நம்மள இந்த சுவை அடிப்படை நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா, இது எல்லாமே அந்த வகுப்பினுடைய ஒரு பகுதியா வருது. நிறைய சப்ஜெக்ட் நம்ம இப்ப அடுத்து வந்து அந்த கிளாஸ் வந்து இன்னும் ஒரு 1 மந்த் டைம்ல நம்ம தொடங்கிடுவோம். இந்த ஆடி 18 அன்னைக்கு இந்த ஆஸ்பீஷியஸ் டேல இதை வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிவிக்கணும் அப்படின்றதுனால நம்ம இந்த நாளை வந்து ஆடி மாதம் இந்த உத்தராயணம் தட்சிணாயனம் மாறக்கூடிய இந்த காலகட்டத்துல இதை நம்ம கற்றுக்கொள்ள தொடங்குறோம். கிட்டத்தட்ட இந்த செஷன்ஸ் வந்து ஒரு 3 இருந்து 6 மாத காலம் வரை, வாரத்திற்கு 2 கிளாஸ் மட்டும், வாரத்திற்கு 2 வகுப்புகளாக ஒரு 6 மாத காலம் வந்து இந்த விஷயத்த வந்து நம்ம கத்துக்க போறோம். அப்ப அடுத்து ஒரு வீடியோ இருக்கா? எஸ் மேம், ஷேர் பண்றோம். வீடியோ ஓகே, மாலதி மேடம் சொல்லுங்க, உங்களோட அனுபவத்தை சொல்லுங்க. வணக்கம் பேசுற ஐயா. அனுபவம். வணக்கம். நேத்துக்கு நம்ம கிளாஸ்ல அவங்க ஹஸ்பண்ட் வந்து பெயிண்ட் ஆயிட்டாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, நேத்துக்கு காலையில இந்த கிளாஸ் கேட்டுட்டு 3 மணிக்கு ராமகிருஷ்ணா மிஷன் என்னோட ஹோமியோபதி கிளினிக்கு நான் போறேன். அப்ப வந்து ஒரு பேஷண்ட் இன்னொரு டாக்டர் பாக்குறவங்க, அவங்க பொண்ணு மயங்கி வீழ்ந்துருச்சு, வெயில விளையாடிட்டு இருந்ததே மயங்கி வீழ்ந்துருச்சுன்னு எடுத்துன்னு வராங்க. அப்ப எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மாலத்திய மாட்டு போங்கன்னு எங்கிட்ட அமுச்சு விட்டாங்க. சரி, நான் போய் பார்த்தது அந்த பொண்ணு மயங்கி வீழ்ந்திருக்கு, உடம்பெல்லாம் ஜில்லுன்னு இருந்துச்சு, தலை மாத்திரம் சூடா இருந்துச்சு, இங்க தொட்டு பார்த்தா தலை நல்ல சூடா இருந்துச்சு. சரி, உடனே நான் வந்து கவுளிக்காலம் அந்த பொண்ணோட இடது கையில நான் கொடுத்து, அந்த அம்மாக்கு வலது கையில நீங்க கவுளிக்காலம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்து கொடுத்தேன். எப்படி பண்ண, அவங்க அந்த பக்கம் பண்ணாங்க, நான் இந்த பக்கம் பண்ணேன். இன்னொரு இது பார்த்தாக்கா பல்ஸ் பார்த்தா உப்பே தெரியல, திதிப்பும் தெரியல, பல்ஸே தெரியல. ஆக்சுவலா வெரி வீக், ரொம்ப வீக்கா இருந்தது. கிடுகிடு நீ சர்க்கரை தண்ணி, நம்மளுக்கெல்லாம் டீ வைப்பாங்க குடிக்காங்க, அதுல இருந்து சர்க்கரையை ஒரு தண்ணியில கலந்து சர்க்கரையை எடுத்துட்டு வான்னு சொன்னேன். கவுளிக்காலம் கொடுத்துட்டே இருந்தோம் நாங்க 2 பேரும். இந்த சர்க்கரை தளச்சம் கொண்டு அந்த குழந்தை வாயில கொஞ்சம் ஸ்பூனால 2 தடவை ஊட்டி விட்டாச்சு. எக்ஸாக்ட்லி இன் 3 minutes அந்த குழந்தை கண்ணை திறந்தது. திறந்த உடனே ராமகிருஷ்ணா மிஷன் கிச்சன்ல போய் உப்பையும் எடுத்துட்டு வந்து உப்பும் சர்க்கரையும் கலந்து தண்ணியில கொடுங்க, இல்ல வெண்டிங் மிஷின்ல ஏதாவது ஒரு ட்ரிங்க் கிடைக்கும், காசு போட்டா ஒரு ட்ரிங்க் கிடைக்கும், அதை எடுத்தீங்கன்னா அதுல உப்பும் இருக்கும் சர்க்கரையும் இருக்கும், அதை உடனே அந்த பொண்ணுக்கு கொடுங்கன்னு சொல்லி இன்னும் கொஞ்ச நேரம் கவுளிக்காலம் கொடுத்து அந்த பொண்ணு கொஞ்சம் உடம்பு இதாகிற வரைக்கும் எழுந்து தானே நின்று அம்மா ஐம் ஃபீலிங் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு, நேக்கு வந்து இந்த நம்ம
இந்த உலகம் வந்து இந்த யூனிவர்ஸ் எப்படி நம்மளை கைட் பண்றது. காலையில தான் கிளாஸ்ல அவங்க ஷேர் பண்ணாங்க. நம்ம 3 மணிக்கு போற இடத்துல இப்படி ஒரு நிலைமை இருக்கு நடந்து நம்மளும் அதை கான்ஃபிடென்ட்டா ஹேண்டில் பண்ண முடிஞ்சதுன்னா, காலையில அந்த கிளாஸ் கேட்டதுனால எனக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் இருந்தது. சட்டுன்னு ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு பார்க்க முடிஞ்சது. அது சொல்லி எனக்கு நன்றி சொல்றதுக்கு தான் நான் இன்னைக்கு கை தூக்கினேன். ரொம்ப 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 நன்றி. ஓகே, மாலதி மேடம் சொல்லுங்க, உங்களோட அனுபவத்தை சொல்லுங்க. வீடியோ இருக்கா? வீடியோ நிறைவு பண்றதா மேம்? ஒன் மோர் வீடியோ மேம். அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இது நம்ம பாக்குறது வந்து 1-2 சாம்பிள் தான். நம்மளுடைய சித்தா வே ஆஃப் லைஃப்னு சொல்லக்கூடிய சித்தர் வாழ்வியல் முறையில கிட்டத்தட்ட 2000 பேர் தன் வீட்டுக்கு தேவையான குளியல் பொடியில இருந்து, பல் பொடியில இருந்து, எண்ணெய் குளியல் செய்யறதுக்கான எண்ணெயில இருந்து, ஹேர் ஆயில், குங்குமம், மஞ்சள், இப்படியாக தன்னோட செரிமானத்துக்கான பொடி, குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய உரை மாத்திரை, ஆடாதோட சிரப், நன்னாரி சர்பத், இப்படியாக தன்னோட வீட்டுக்கு தனக்கு தேவையான பொருட்களை வந்து 20க்கும் மேற்பட்ட பொருட்களை கிட்டத்தட்ட 2000 பேர் அந்த கிளாஸ்ல படிக்கிறாங்கன்னா 1500 பேருக்கு மேல எல்லோரும் தனக்கு தேவையானது தானே தயாரிச்சுட்டு தன்னுடைய வீடு பக்கத்துல இருக்க சொந்த பந்தங்கள் அத்தனை பேருக்கும். இப்ப போனீங்கன்னா அஷ்டச்சூர்ணம்ன்றது நமக்கு தெரிந்தது கடையில தான் வாங்கணும்ன்றது. ஆனா ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் நம்ம வீட்டுல நாமளே தயாரித்துக் கொள்வதற்கும் கடையில வாங்குறதற்கும் ஏணி வச்சாலும் எட்டாது. அவ்வளவு அற்புதமா வேலை பார்க்கும். நம்மளோட வீட்டுல நாமளே தயாரித்துக் கொள்ளக்கூடிய இந்த ரொம்ப எளிமையான மூலிகைனோடனே நம்ம என்னவோ அப்படின்னு நினைச்சுக்க வேணாம். ரொம்ப எளிமையா ஒரு கற்றாழை ஜாம், ஒரு நார்மல் ஜாமோட, நார்மல் அல்வாவோட பல மடங்கு டேஸ்டா இருக்கும் இந்த கற்றாழை ஜாம். அப்ப அது வந்து கருப்பை, பெண்களுக்கான கருப்பை நலத்துக்கு இது ரொம்ப ரொம்ப அதிமுக்கியமானது. இத யாரெல்லாம் எடுக்கலாம், திரும்பவும் எந்த பருவ காலத்துல எடுக்கலாம், எந்த வயதினர் எடுத்துக்கலாம், எவ்வளவு எடுத்துக்கலாம், நம்மளுடைய உடல் தன்மை, இப்படி ஒரு 360 டிகிரி முழுமையான ஒரு புரிதல் உள்ள ஒரு கல்விய நீண்ட காலம் கிட்டத்தட்ட நம்ம வந்து இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா கிராஸ் பண்ணி முழுமையா படித்து முடிக்கிறதுக்கு இந்த சித்தா வே ஆஃப் லைஃப் நம்ம தொடங்கணும்னா 3 மாதம் காலகட்டம் தான் நம்ம ஆரம்பிப்போம். ஆனா கிட்டத்தட்ட 6 மாதம் வரை ஒரு நீண்ட காலமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீடிங் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கிறதன் மூலமாக இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்முடைய வாழ்வியல்ல, நம்மளுடைய சமூகத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இதுக்கு நம்ம போடுற எஃபோர்ட் ரொம்ப அதிகம். அதனால ஜென்ரலா ஒவ்வொரு சித்தர் வாழ்வியல் வகுப்பு தொடங்க முன்னாடி மேக்சிமம் நம்பர் ஆஃப் பீப்புள், எவ்வளவு பேர் அதிகமாக அந்த வகுப்புல சேர முடியுமோ அதற்காக நம்ம காத்திருந்து அதிகமான பேர் அந்த வகுப்புல சேர்ந்த பிறகுதான் வகுப்பை வந்து நம்ம ஒவ்வொரு முறையும் தொடங்குறோம். இந்த முறையும் நம்ம வகுப்பு வந்து அடுத்த மாதம் தொடங்குவதாக இருக்கிறது. இந்த ஆடி மாதம் இப்ப ஒரு 10 நாளைக்குள்ள ரெஜிஸ்டர் பண்றவங்களுக்கான ஒரு ஆஃபர் அந்த மாதிரி எல்லாம் நம்ம இதை வந்து அறிவிப்பு பண்ணியிருக்காங்க. அது மாதிரி ஒரே செட் ஆஃப் ஃபீஸ் கட்ட முடியாதவங்களுக்கு எப்படி ஸ்பிளிட் பண்ணி கட்டுறது, நம்ம ஏற்கனவே சித்த முத்திரை வகுப்புல இருக்கீங்க, வர்ம வகுப்பு படிச்சிருக்கீங்க நம்ம கிட்ட, அல்லது முத்திரை வகுப்புகள் நம்ம கிட்ட கற்றிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான இதுல சித்தமுத்திரை குடும்பத்தினருக்கு என்ன மாதிரியான கன்செஷன்ஸ் எல்லாம் இருக்கு, இது எல்லாமே நம்ம குழுவினர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அவசியமாக பினான்சியல் இது அப்படின்ற ஒரு விஷயத்துல யாரும் இந்த வகுப்புல சேராம விட்டுட வேண்டாம். கட்டாயமாக நம்ம முத்திரை குழுவுல இருக்கவங்க நம்முடைய டீமுக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா அதை வந்து எப்படியாக ஏற்பாடு பண்ண முடியுமோ அதை வந்து அவங்க வந்து எவ்வளவு ஸ்மூத் பண்ண முடியுமோ அவ்வளவு செஞ்சு தருவாங்க. அதனால அவசியமா எல்லாரும் கற்றுப்போம். இந்த ஒரு வீடியோ நம்ம பார்ப்போம். அப்ப வீடியோ ஷேர் பண்றீங்களா? ஓகே மேம். இந்த குழுவுல நம்ம குங்குமம் செய்தது ஒரு 10-20 பொருட்கள் செய்தது யாராவது இருந்தீங்க அப்படின்னா இந்த குழுவினர்ல யாராவது ஒருத்தர் வந்து உங்களுடைய அனுபவங்களை வந்து ஷேர் பண்ணலாம் லைவா. குட் மார்னிங் சார். காலை வணக்கம்மா. எந்த ஊர்ல வசிக்கிறீங்க? குஜராத் சார், அஹமதாபாத். அஹமதாபாத் சார். எந்த பேட்ச்ல படிச்சீங்க? நான் 56ல இருந்தேன் சார், அப்புறம் 60த்லயும் இருந்தேன்.
இப்ப 68லயும் இருக்கேன் சார். உங்களோட ஃப்ரெண்ட் யாரு? உங்களுக்கு பிடிச்ச எனக்கு முத்திரைகள் வாயு முத்ரா, எனக்கு பிராண முத்ரா சார். அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு வாட்டி வந்து ஒரு ரொம்ப தலை வேர்த்து தலை சுத்தி ஒரு மாதிரி ஆயிடுச்சு சார். ஸோ அந்த டைம்லயும் எனக்கு அந்த இதுல அட்வான்ஸ் கிளாஸ்ல இருக்கிறதுனால லெமன் ஜூஸ், அது நான் அந்த டைம்ல ரெஸ்டாரண்ட்ல இருந்தேன். ஸோ அது லெமன் ஜூஸ் குடிச்சு எல்லாம் எனக்கு ஏதோ ஹார்ட் பிரச்சனை நினைச்சாங்க. அது ஒரு 5 மினிட்ஸ்லயே சரியாயிடுது சார். அது சொல்லணும்னு நான் நினைச்சிட்டே இருந்தேன் மேடம் கிட்ட. நான் அது வீடியோ கூட எடுத்து வச்சிருக்கிறேன் கிளிப், சரி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்னு. ஸோ அது அது எனக்கு நல்லா தெரிஞ்சது சார், ஃபீல் பண்ண. அது எனக்கு லோ பிபி இருக்கிறதுன்னு நினைக்கிறேன். அதனால எனக்கு அது வருஷத்துல ஒரு வாட்டி அந்த மாதிரி எனக்கு அது ஆகுது சார். அவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகுனா அது மாதிரி ஃபீல் ஆகுது. எப்படி கண்டுபிடிச்சீங்க லெமன் ஜூஸ் குடிக்கணும்? எனக்கு வந்து அவங்க பேசுறாங்க, எனக்கு காதுலயும் கேட்கல, செம்மையா வேர்க்குது ரொம்ப. அப்படியே தலை படுத்துட்டேன். ஒரு 2 நிமிஷத்துல அங்க ரெஸ்டாரண்ட்ல நான் அவங்க லெமன் ஜூஸ் மட்டும் சொன்னேன் என் வீட்டுக்கார்ட்ட. அதுக்கப்புறம் ஆர்டர் பண்ணாங்க அது. ஸோ அது குடிச்சது எனக்கு வந்து அது ஸ்வீட், இனிப்பு, புளிப்பு, உப்பு இது எடுத்துக்கணும்னு எனக்கு தோணுச்சு. உப்பும் இனிப்பும் தேவைப்படுதுன்னு. ஸோ லெமன் ஜூஸ்ன்னு சொன்ன உடனே அது குடிச்ச உடனே எனக்கு சரியாயிடுச்சு. இல்லைன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு வாட்டி ஆகி எனக்கு வந்து குளுக்கோஸ் ஏத்திருக்காங்க. ஹாஸ்பிட்டல் போயிருக்கிறேன் ஒரு 2 இயர்ஸ்க்கு பேக். சோ இந்த டைம் ரெஸ்டாரண்ட்ல இருந்து லெமன் ஜூஸ் குடிச்சே எனக்கு சரியாயிடுச்சு. செல்ஃப் குளுக்கோஸ் ஏத்திட்டீங்க. ஓகே. ஆமா சித்தா வே ஆஃப் லைஃப் படிச்சதுனால செல்ஃப் குளுக்கோஸ் என்ன, நமக்கு நாமே எப்படி குளுக்கோஸ் போட்டுக்கிறதுன்னு தெரிஞ்சிருச்சு அம்மாக்கு. இது ஆக்சுவலி என்ன அப்படின்னா, ஐயா வந்து 2-3 வீடியோஸ் எடுக்க சொன்னேன். ஐயா வந்து எல்லாம் எமர்ஜென்சி கண்டிஷன்ல இருக்க வீடியோஸ், ஒரே மாதிரியான வீடியோஸ் எடுத்திருக்காங்க. இப்ப நம்மளோட குழுல சித்தா வே ஆஃப் லைஃப்ல இருக்கவங்க குங்குமம் மற்ற மருந்துகள் செரிமான பொடி எல்லாம் தயார் பண்ணவங்க யார் இருக்கீங்க? யாராவது உங்களுடைய அனுபவத்தை நீங்களே தயார் பண்ணி நீங்களே பயன்படுத்த அனுபவத்தை ஷேர் பண்ண முடியுமா? அன்னை மேம், சித்தா வே ஆஃப் லைஃப்ல இருக்கீங்களா? ஆமா, அட்வான்ஸ்லயும் சேர்ந்தாச்சு, எல்லாத்தையுமே இருக்கேன். ஓகே ஓகே மேம். சித்தா வே ஆஃப் லைஃப்ல என்ன பொருட்கள் தயாரிச்சீங்க? என்ன மூலிகை உங்களுக்கு ரொம்ப பிடித்த மூலிகை எது? எத்தனை தயாரிப்புகள் நீங்க குழுவோட சேர்ந்து என்னென்ன தயாரிப்பெல்லாம் பண்ணிருக்கீங்க? நான் வந்து பிரசவ நடகாயம், நடகாய லேகியம், ஊற்றின விளக்கெண்ணெய் பண்ணியாச்சு. ஓ, பிரசவ நடகாய லேகியம், விளக்கெண்ணெய் தவிர்த்து மத்த எல்லாமே செய்தாச்சு. ஆமா, அமுக்கரா சூரணம். ஓகே. இத 3 தவிர மற்ற எல்லாமே செஞ்சாச்சு, பயன்படுத்திக்கிட்டே இருக்கு, எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. ஓகே. ஏதாவது ஒரு 4 பொருள் என்னென்ன செஞ்சீங்க, யாருக்கெல்லாம் கொடுத்திருக்கீங்க? பர்டிகுலர் குங்குமம் செஞ்சீங்களா? நீங்க நெத்தியில அழகா குங்குமம் வச்சிருக்கீங்க. நான் வச்சிருக்க குங்குமம் நம்ம சித்தாவில நாம பண்ணன குங்குமம், நீங்களே செய்தது. ஆமா, நம்ம வந்து சொல்லி கொடுத்து நம்ம செஞ்சது. ஏன்னா நான் நல்ல ரெட்டு தான் வச்சுக்குவேன். எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து ரெட்டு தான் வைப்பேன். இப்ப நான் பண்ணனால இந்த மெரூனை வச்சுக்கிட்டு இதுதான் எனக்கு இப்ப சந்தோஷமா இருக்கு. ஓ, ரெட் குங்குமத்துல இருந்து நீங்களே பண்ணதுனால மெரூன் கலரா வந்ததுனால மெரூனை யூஸ் பண்றீங்க. ஒரு சின்ன க்ளூ சொல்லவா உங்களுக்கு? இந்த மெரூன் வராம திரும்ப ரெட்டா வர்றதுக்கு நீங்க லாஸ்டா கொஞ்சமா நம்ம விளக்கெண்ணெய் சேர்த்து அரைச்சோம் இல்லையா, அதுலதான் அந்த மெரூன் கலர் வரும். நீங்க அந்த விளக்கெண்ணெய் மட்டும் சேர்க்காம அதுக்கு பதிலாக நீங்க கொஞ்சமா லைட்டா தேங்காய் எண்ணெய் சேர்த்து அரைச்சீங்கன்னா நல்ல செந்தூரம் மாதிரி ரெட்டா வரும். அதாவது க்ளூ. விளக்கெண்ணெய் சேர்த்தீங்கன்னா கரும்பு அரக்கு கலர்ல வந்துரும். அதே இது தேங்காய் எண்ணெய் சேர்த்தீங்கன்னா நல்ல பிரைட் ரெட்டா வரும். வேற என்ன உள்ள சாப்பிடுறது? அந்த பூண்டு தேன். இந்த கபம் நிறைய நாள் ஆஸ்மா இருக்க நம்முடைய நம்ம ஆசிரமத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு இந்த பூண்டு தேனை தினமும் வந்து அவங்களுக்கு பால் டீ எல்லாம் சாப்பிட மாட்டேன்னாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, வெந்நீர்ல கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் வெந்நீர்ல ஒரு 1/4 ஸ்பூன் கலந்து சாப்பிடுங்க, காலையிலயும் நைட்லயும் சாப்பிட்டு அவங்க ரொம்பவே நல்லாவே ஃபீல் பண்ணி சந்தோஷமா இருக்காங்க. அடுத்து இந்த குங்குலிய வெண்ணெய் முதல்ல வந்து அது பூசும்போது அது ஈஸி இழுக்க வேண்டியிருக்கு, அப்படியே ஒரே இடத்துல அப்பிக்குது, அது என்ன இழுத்து பூச வேண்டியிருக்கு, நாங்க வேர்க்குது, உடனே அந்த இடத்துல வந்து வேர்வை மாதிரி வருது. நானும் யோசிச்சேன், இந்த பச்சை தண்ணி நம்ம தண்ணியில தானே இதை நம்ம மிக்ஸ் பண்ணோம், அதனால அது வெளியில வருதானெல்லாம் நினைச்சேன். ஆனா இல்ல, அது திருப்பி அப்சர்வ் ஆயிக்குது.
அப்சர்வ் ஆயிட்டு திருப்பி அதை நல்லா தேய்ச்சி விடுங்கன்னு சொன்னேன். அது வந்து நிறைய பேருக்கு அந்த ஸ்கின்ல இதா இருக்கிறவங்களுக்கு அது வந்து இதாச்சு. நானே அதை யூஸ் பண்ணேன். நான் நிறைய டிராவல் பண்ணதுனால எனக்கு வந்து அது வந்து இதா இருந்தது, அது யூஸ் பண்ணேன். 100% நன்னாரி ஹெர்பல் சர்பத்து சன்ஸ்கிரீன். நான் ஒரு 0.001% கூட கெமிக்கல் கலக்காத ஒரு சன்ஸ்கிரீன். ஆமா, அதுக்கடுத்து நன்னாரி சர்பத்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே காசு கொடுத்து வாங்கி தான் சாப்பிடுறது. நான் இந்த நன்னாரி சர்பத் தயார் பண்ணும்போது இவ்வளோ நேரம் 12 மணி நேரம் ஊற வச்சு அது எவ்வளோ நேரம் கொதிச்சு இதுல எப்படி வாசனை வரும், இது எப்படி நல்லா இருக்கும்னு நினைச்சுதான் பண்ணேன். ஆனா பண்ணன பிறகு அதனுடைய இதுவே வேற. எல்லாருமே இப்போ 2-3 பேரு வாங்குறதே இல்லை, காசு கொடுத்து எல்லாருமே வீட்டுல அழகா அதை வந்து பண்ணி சாப்பிடுறாங்க. குமரி இதுல என்ன பக்குவம். விஷயம்னா, நம்ம கடையில வாங்குற நன்னாரி சர்பத்துல சாரி டு சே நன்னாரியே திஸ், இல்ல. நன்னாரியே கிடையாது. அது நன்னாரி எசன்ஸ். நன்னாரி ஆமா, ஸ்மெல் எசன்ஸ் கடையில விக்குது ஃபுட்ல. அதுல என்ன பண்ணுவாங்கன்னா சுகர் சிரப் வாங்கிப்பாங்க. அந்த நன்னாரியோட ஸ்மெல் அண்ட் கலர் கொடுக்கக்கூடிய எசன்ஸ் அந்த சுகர் சிரப்ல மிக்ஸ் பண்ணிடுவாங்க. முடிஞ்சு கதை. அப்போ நன்னாரியோட தன்மையான குளிர்ச்சியும் கிடைக்காது. நன்னாரியோட ரியல் மனமும் நமக்கு என்னன்னா அந்த பிளேவர்ல இருக்க மனம் அது மட்டும் தானே ஒழிய நம்மள ஏமாத்திக்கிற மாதிரி. நீங்க குடிக்கிற நன்னாரி சர்பத் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம பார்த்தோம் நன்னாரி நல்ல நறுமணம் இருக்குது. நாற்றம் அப்படின்றது மனத்தை குறிக்கக்கூடியது. அந்த நன்னாரின்றது இந்த ஏஜ் அட்டன் பண்ண பிள்ளைங்களுக்கு வரக்கூடிய அந்த அக்குள்ள இருக்கக்கூடிய வியர்வை வாடை, பிரைவேட் பார்ட்ஸ்ல இருக்கக்கூடிய வாடை, உடல்ல இருக்கக்கூடிய நாற்றம், இது எல்லாத்தையும் மாத்தக்கூடியது நன்னாரி. வெறும் நன்னாரி நன்னாரி வேற வந்து தண்ணியில போட்டு குடிச்சிட்டு வந்துட்டோம்னாலே உடம்புல இருக்கக்கூடிய பேட் ஸ்மெல், பர்டிகுலரா இந்த டீனேஜ்ல இருக்கக்கூடிய அந்த உடல்ல இருந்து வரக்கூடிய அந்த நாற்றம் வந்து நன்னாரியில டீனேஜ்னு கிடையாது, கப உடம்பு எல்லாத்துலயுமே வேர்த்த ஒரு ஸ்மெல் வரும். அது அப்படியே நன்னாரி வந்து மாற்றிவிடும். சூப்பர். அதுக்கு அடுத்தது இந்த முதல் நம்ம பண்ணது வந்து அஷ்டசூரணம் தான். அன்னைக்கு அந்த முதல் இது பண்ணும்போது ஒரே பரபரப்பு. அது இது எப்படி இந்த 8 பொருளையும் வறுக்கிறது, எப்படி சலிக்கிறது, என்ன பண்றதுன்னு ஒரே இதா இருந்துச்சு. ஆனா அஷ்டசூரணம் முதல்ல அப்படி பண்ணிட்டு இருந்தால்தான் மத்த எல்லா ப்ராடக்டும் நமக்கு எளிமைதான். ஏன்னா ரொம்ப டைம் கொடுத்துதான் நம்ம பண்றோம். ரொம்ப அதனால நமக்கு ஒவ்வொன்றும் நாமளும் கூடவே செய்யறதுக்குள்ள இது இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டதுனால ரொம்ப நல்லா இருந்துச்சு. அஷ்டசூரணம் பெஸ்ட் எல்லாத்துக்குமே, அதுவும் ஒரு பெஸ்டா இருக்கு. நாம என்ன பண்ணுவோம் இந்த அப்படின்னா, ஜெனரலா அந்த கலர் சித்தா வே ஆஃப் லைஃப் வகுப்புல ஒரு ப்ராடக்ட 3 மணி நேரம் 4 மணி நேரம் நேரடியா எல்லாருமே சேர்ந்து, இப்ப நம்ம 2000 பேர் இருக்கோம்னா அதுல 1000 பேர் எப்படியும் அடுப்பு பத்த வச்சிருவாங்க. எல்லாருமே சேர்ந்து மொத்தமா ஒரு பொருளை வறுத்து அரைச்சு மிக்ஸ் பண்ணி ஒரு 3 மணி நேரம் முடியும் பொழுது, இது தனித்தனியா செய்யறதுல நானும் உங்களோட சேர்ந்தே தான் செய்யறேன். நம்மளுடைய மருத்துவர் குழுவும் நம்மளோட சேர்ந்து செஞ்சு எல்லாரும் ஃபைனலா ப்ராடக்ட கையில எடுக்கிற வரை எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பயணம் பண்ணி அத செஞ்சு முடிக்கிறதுனால அற்புதமான ரிசல்ட் வரும். பை சான்ஸ் பாகம் தப்பிடுச்சு அப்படின்னா என்ன காரணம், குங்குமம் கலர் வரலைன்னா என்ன காரணம், நம்ம என்ன தப்பு பண்ணிருக்கோம், அதுல எந்த அளவு என்ன இன்கிரீடியன்ட்டை எவ்வளவு குறைச்சிருக்கோம், எவ்வளவு அதிகமா சேர்த்துட்டோம், இது எல்லாத்தையுமே நம்மளே ரீகரெக்ட் பண்ணிக்கிறதுக்கும் இந்த வகுப்புல வந்து ரொம்ப அற்புதமா அன்னை மேம். அவர்கள் வந்து இன்னும் இது நமக்கு வந்து இந்த தூதுவளை நெய், சீமை அகத்தி கிழம்பு, இந்த என்னது நம்மளுடைய குல்கந்து, இதுதான் முதல் நாள். இது நமக்கு வந்து அஷ்டசூரணம். இது எப்படி பண்றது, இதெல்லாம் பண்ண முடியுமானதான் நானும் என்னுடைய சிஸ்டர் ராஜராஜேஸ்வரி மேடம் சேர்ந்துதான் பண்ணோம். அதுக்கப்புறம் எல்லாம் தனித்தனியாவே பண்ணோம். அதுக்கப்புறம் தனித்தனியா பண்ணக்கூடிய தைரியம் வந்துடுச்சு. இது நமக்கு வந்து ரொம்ப டைம் இருக்கு, நிறைய டைம் கொடுத்துதான் பண்றோம் அப்படின்றதுனால பண்ணோம். இதுல வந்து உங்களுக்கு அந்த தூதுவளை நெய் தான் கொஞ்சம் பதம் தப்பி போச்சு, அது கழிவு மாதிரி வந்துடுச்சு. மற்ற எல்லாமே பதமே தப்பல, எல்லாமே 100% ஓகேவா இருந்துச்சு. குளியல் பொடி ரொம்ப காஸ்ட்லி. ஏன்னா அந்த சந்தனத்து இது அதெல்லாம் போட்டு 500 ரூபாய் ஆகுது. வெறுமனே ஒரு 1/2 கிலோ பொடி பண்ணறதுக்கு 500 ரூபாய் ஆகுது. என்னடா சோப்பை விட இவ்வளோ இதுவா இருக்கேன்னு நினைச்சோம், இவ்வளோ காஸ்ட்லியா இருக்க குளியல் பொடின்னு. அவன் வேற அரைக்க மாட்டேன்றான், எல்லாத்தையும் 1 கிலோ கொண்டு வான்றான், அப்பதான் அரைப்போம், இல்லைன்னா அரைக்க மாட்டேன்றாங்க மிஷின்ல. ஆனாலும் அது என்னதான் அது செலவு காஸ்ட்லியா இருந்தாலும் அதை போட்டு தேய்ச்சி குளிச்சாலே அது ஒரு பெரிய ஒரு அற்புதமான அனுபவம் தான் அது. அதனால அது வந்து ஒரு ரொம்பவே நல்லாவே இருந்துச்சு. பல்பொடி, நான் காஃபி டீ எப்பவுமே குடிச்சதே இல்லை, சின்ன வயசுல குளிக்கிற பழக்கம் இல்லை. அதனால இந்த ஆவாரம் பூ டீ, மருதப்பட்ட டீ,
நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்ன சொன்னீங்க நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாத்துலயும் இது கொஞ்சம் போடு, கிராம்புல 2 போடு, ஏலக்காயில 1 போடு, பட்டையில கொஞ்சம் போடு, இதெல்லாம் பண்றது தப்புன்றது நானே ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். அதை நீங்க வந்து இப்ப சொல்லும் போது அது கரெக்ட் ஆயிடுச்சு. அன்னை மேம், இன்னும் இன்னும் யாராவது ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுப்போமா? இன்னும் யாராவது வேறு ஒருவர், யாருன்னா சித்தா வே ஆஃப் லைஃப்ல இருந்து ஆஹ் தயாரிப்புகள் செஞ்சவங்க. ராதா மேம். வணக்கம்மா. ராதா மேம், அம்மா வணக்கம் மேம். வணக்கம். நமஸ்காரம். நமஸ்காரம் மேம். நீங்க ஸ்பாட்லைட்ல இருக்கீங்க. சொல்லுங்க மேம். நீங்க அம்மா எத்தனை தயாரிப்பு தயார் பண்ணீங்க? அம்மா நான் வந்து அஷ்டச்சூரணம், ஆகரணப்படி, சீமையகத்தி கழிப்பு, தூதுவளை நெய், நன்னாரி சர்பத், அதுக்கப்புறம் ஆவாரம்பூ தேநீர், மருதம்பட்டை தேநீர், கூந்தல் தைலம், இவ்வளவும் பண்ணேம்மா. ஓகே. இப்ப அதுல வந்து நீங்க முக்கியமாக நீங்க இப்ப சீமையகத்தி கழிம்பு, இப்ப இதெல்லாம் யாருக்கு கொடுத்திருக்கீங்க, எப்படி பயன்படுத்திருக்கீங்க? அம்மா சீமை அகத்தி கழிம்பு வந்து என்னோட பொண்ணுக்கு வந்து இந்த நடு மார்புல ரொம்ப இச்சிங் எப்போதும் இருக்கும்னு சொல்லுவா. அது வந்து அதுவும் வெயில் சமயத்துலதான் அவளுக்கு ரொம்ப அத வரும் அப்படின்னு சொல்லி போய் இந்த நம்ம அலோபதி டாக்டர் மாட்ட போய் கேட்டு ஒரு பவுடர் வாங்கி போடுவாமா. அது பவுடர் பேரு வரல, அந்த பவுடர் போட்டாதான் அது அவளுக்கு அது சரியாகும். அந்த அந்த இதுக்கு கொடுத்தேம்மா, அவளுக்கு அது சரியாயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னோட பேத்திக்கு தலையில ஒரே ஊறல் வரும், அவங்க அப்பாவுக்கு இருக்கு, அதே மாதிரி அவளுக்கு வருது. அது மெனக்க வந்து சொல்லி, ராதாம்மா எனக்கு அந்த களிம்பு செஞ்சு கொடு எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு அதுவும் வாங்கி அவ போட்டாமா. அதுவும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் ஆகரணப்படி வந்து எங்க வீட்டுல ஜலதோஷம் பிடிச்சாலே எப்ப பார்த்தாலும் இந்த என் தங்கச்சி எல்லாம் ஃபுல்லு இந்த விக்ஸ் இன்குல அதை தான் மோந்து பார்த்துட்டே இருப்பா. அதை செய்யாத கீதா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட தங்கச்சிட்டையும் சொல்லி அந்த ஆகரணப்படி பொட்டணம் போட்டு கொடுத்துருக்கேன் என் பையனுக்கு, அவளுக்கு எல்லாத்துக்கும். அதுவும் அவ யூஸ் பண்ணாமா. ஓகே ஓகே. நம்ம இப்ப அடுத்த சித்தா வே ஆஃப் லைஃப்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, மிஸ் பண்ண நிறைய விஷயங்கள் இருக்கு இதுல. அதாவது தலைவலி தைலம் முக்கியமா. நம்ம நிறைய பெண்கள் மட்டும் இல்ல, பெண்கள் ஆண்கள் எல்லாருமே ஒரு ஹேபிட் இருக்கவங்க தலைவலி தைலம். மூட்டு வலிக்கு தடவுறதுக்கான நம்ம அந்த இதுல நம்ம கடையில வாங்கி பயன்படுத்துறோம் இல்லையா, அதை விட பல மடங்கு எஃபெக்டிவா இருக்கக்கூடிய நம்மளுக்கு வீட்டுல நாமளே கெமிக்கல் இல்லாம செய்யக்கூடிய தலைவலி தைலம் எல்லாமே அடுத்தடுத்த செஷன்ல நம்ம பார்க்க போறோம். தூதுவளை நெய் பயன்படுத்தினீங்களா? எப்படி இருந்தது? தூதுவளை நெய் என்னோட பேத்தி எல்லாத்துக்கும் கொடுத்தேம்மா. அதோட என்னோட மருமகனும் தினசரி அத்தை எனக்கு இது தாங்க அப்படின்னு சொல்லி வெந்நீல 1 ஸ்பூன் விட்டு கலக்கி எதை குடிச்சோம்மா. அதுவும் சளி இருமலை குறைச்சிச்சு. அருமை அருமை. இதெல்லாம் தாண்டி நம்ம தயாரிப்புகள் பண்றதெல்லாம் தாண்டி நம்ம வீட்டை சுத்தி இருக்கக்கூடிய ஏதேனும் மூலிகை, நம்ம கிச்சன் மூலிகைகள்ல நம்ம ஒவ்வொரு கிச்சன் மூலிகையும் வச்சு பல்வேறு தயாரிப்புகள் நம்ம பார்த்தோம். அது ஏதாவது பயன்படுத்தி பாத்தீங்களா? அது எப்போதுமே என்னோட பையனுக்குமா, அவன் வந்து வாத கபம், நானும் வாத கபம் தான் என் பையனும். நான் கூட டீடாக்ஸ் எடுக்க வந்திருந்தேன் இதுக்கு சித்தர்வனம் வந்திருந்தேன். அப்போ அங்க சொல்லி கொடுத்து அவனோட வாத கபத்தை கண்டுபிடிச்சு அவனுக்கு ஏற்றபடி உள்ள உணவு முறைகள், அவனோட தொந்தி குறையிறதுக்கு உள்ள இதெல்லாம் இப்போ எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். அதோட அந்த ட்ரீட்மெண்ட்டும் நடந்துட்டு இருக்கு. அவனுக்கு வந்து அவன் வீட்டுல மனம் போல என்ன செய்வான், அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு டீ நீர் அருந்துவான். அவன் என்னோட மனைவிட்ட சொல்லி, நான் இப்படி எல்லாம் செய்யக்கூடாதா, வேண்டாம், அவங்க சொல்றபடிதான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி இப்ப இல்ல முந்தி சொல்லியிருக்கேன். இப்ப வந்து ஒரு நாள் அவனுக்கு மல்லி காஃபி, வெறும் மல்லி காஃபி, அதான் தனியா, ஒரு நாள் வந்து இஞ்சி சாறு இப்படி கொடுத்து அவனுக்கு எடை குறைஞ்சிருக்குமா. இப்போ நான் அதை இது 1 மாசம் முடிஞ்ச பிறகு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக காத்துட்டு இருக்கேன்மா. கரெக்டா 1 மந்த் ஆகுது. எவ்வளவு எடை குறைந்திருக்கிறது அப்படின்றத நீங்க கபவாத உடலுக்கு என்னெல்லாம் மூலிகைகள் பயன்படுத்தலாம் அப்படின்றது நமக்கு தெரியும். அதை வச்சு நீங்க இது பண்ணி கட்டாயம் சொல்லுங்க ராதா மேம். ரொம்ப நன்றி மேம், ரொம்ப நன்றி. சோ நம்ம இந்த சித்தர் வாழ்வியல் அப்படின்றதுல வந்து நம்ம பல்வேறு விஷயங்கள் வந்து நம்ம அதை கத்துக்கிறோம். ஒரு வயதுக்கு வந்த பெண் என்ன மாதிரியான உணவு முறை, என்ன மாதிரியான வாழ்வியல் முறை, ஏன் அப்படின்னா இப்ப நாளைக்கு ரிசர்ச் சொல்லும் வயதுக்கு வந்து இருக்கக்கூடிய இந்த முதல் 30 நாட்கள் அல்லது முதல் 60 நாட்கள் தான் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா இப்போ ஒரு ரிசர்ச் சொல்லிட்டு இருக்காங்க, குழந்தை பிறந்து முதல் 100 நாட்கள் 100 days ரொம்ப முக்கியம். அந்த 100 நாட்கள்ல நம்ம என்ன கொடுக்குறோம், என்ன உணவு, அவங்களுக்கு என்ன மாதிரியான வாழ்வியல் முறை, இது எல்லாமே முதல் 500 நாட்கள் அந்த மாதிரி ஏதோ ஒரு கணக்கு சொல்றாங்க. 1.25 வயது வரை இருக்கு.
அதுதான் அவங்களோட லைஃப் டைம் முழுக்க டிசைட் பண்ணுது. அவங்களோட வாழ்க்கை முழுக்க இருக்கக்கூடிய பயணத்தை முழுக்க அந்த முதல்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு சில மாதங்கள் முடிவு பண்ணுது. அந்த நேரம் கொடுக்கக்கூடிய உணவு முடிவு பண்ணுது அப்படின்றத ஆய்வு பண்ணி இப்ப கண்டுபிடிச்சு சொல்றாங்க. இது மாதிரி ஃபியூச்சர்ல நிறைய கண்டுபிடிப்புகள் வரும். நம்மளுடைய கருத்துக்களை சில ஏத்துப்பாங்க, சிலர் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. சில சமயம் வந்து அதை வந்து கேலிக்கு உள்ளாக்குவாங்க. சூடு குளிர்ச்சி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது, கோழிக்கறி சூடு, ஆட்டுக்கறி குளிர்ச்சின்னு சொல்றீங்கன்னு சொல்லி காமெடி பண்ணி சிரிக்கிறவங்களும் இருக்காங்க. அப்படி சிரிப்பவர்கள் எல்லாம் என்ன தேகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கபதேகம். ஏன்னா கப உடம்புக்கு சூடே தெரியாது, வெப்பம் எவ்வளவு கொடுத்தாலும் அவங்களுக்கு தெரியாது. அதே இது ஒரு பித்த உடலராக இருந்தா, அடடா கோழிக்கறி சாப்பிட்ற அன்னைக்கு உடம்பு வெப்பமாகுது, கண் எரிச்சல் வருது, மூலம் மாதிரி தொந்தரவு இருந்ததுன்னா அது அக்ரவேட் ஆகுது, அதிகப்படுது, உடம்பு ரொம்ப ஹீட்டா இருக்கு, நீர்க்கடுப்பு வருது, இது எல்லாமே அவங்களுக்கு தெரியும் சூட்டு உடம்பா இருக்கும் பட்சத்துல. இப்ப நம்ம உடல் தன்மையை பொறுத்தும் நம்முடைய வாழக்கூடிய நிலம், பொழுது, காலம், நமது உடலின் தன்மை, நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவின் தன்மை அல்லது மூலிகையோட தன்மை, இதெல்லாம் ஒரு 360 டிகிரி ஒரு சின்ன புரிதல் ஏற்பட்டா பல்வேறு பெரிய பெரிய நோய்கள்ல இருந்து நம்ம விடுபடலாம். நம்முடைய அருந்து போன அந்த தமிழர் வாழ்வியல்ன்ற அந்த சங்கிலிய நம்ம திரும்ப கோர்த்து திரும்ப வந்து நம்ம நம்மளுடைய வாழ்வியல் முறையோடு நம்ம வந்து ஒன்றாக நம்ம நம்மளுடைய நீண்ட ஆயுளுக்கும் நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கைக்கும் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்திற்கு இது வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டுதலா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஆடிப்பெருக்கு இந்த சிறப்பு வகுப்பை இன்னைக்கு நிறைவு பண்ணுவோம். முடிந்தால் அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு வகுப்புல சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.